தீரா அத்துயரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புன மதனிடையிபமாவே மலர் கொடு பணிவேனே தடக்கை பங்கையும் கொடரை தடக்கை பங்கையும் கொடைக்கு கொண்டலன் தமிழ்க்கு தஞ்சமென்று உலகோரை தவித்து சென்றிறந்து உளத்தீர் புண்படும் தளர்ச்சி பம்பரம் தனையூசல் ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பாலை பிள்ளையன் பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை இல்ல தன்மையன் என்று அறிய ஒண்ணாயம்மானை எளிவல்ல பிரானை அன்னம் வைகும் வயற்பழனத்தனி ஆரூரானை மறக்கலுமாமோ. பெரும் மதிப்பிற்குரிய ஆன்மீக சான்றோர்களே, சகோதர சகோதரிகளே, எங்கும் யாவுமாய் நீக்கமரம் நிறைந்திருக்கும் வயலூர் முருகப்பெருமானின் திருவருள் கருணையாலும் சர்க்குரு ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள் அருள் ஆசியினாலும் நம் நகர பெருமக்களின் பெரும் ஆதரவினாலும் சிவகாசி அருணாத சபை மாதர் சபையின் 74ஆம் ஆண்டு நிறைவு விழாவான ஞான வேள்வியில் இன்று 2வது நாள் அன்பு சகோதரி தூத்துக்குடியிலிருந்து இங்கு வருகை புரிந்திருக்கும் திருமதி சிவசாந்தி ரவிபாலன் அவர்களை நமது சபையின் சார்பாகவும் நம்ம நகர பெருமக்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுக்கு நமது சபையின் சார்பாக திருமதி சவுந்தரபாலன் அவர்களை மாலை அணிவிக்க அன்புடன் நினைக்கின்றேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். மேலும் சென்ற வருடம் நமது இந்த ஞான வேள்வியிலே சகோதரியார் அவர்கள் இறைவனை பற்றி ஒன்றானவன், இரண்டானவன், மூன்றானவன், நான்கானவன், ஐந்தானவன் என்னும் தலைப்பிலே இங்கு அருளுரை வழங்கினார்கள். அவர்கள் இன்று நம்மிடையே ஆறானவன் என்னும் தலைப்பிலே இங்கு அருளை வழங்கி இருக்கின்றார்கள். இன்றைய விழாவின் உபயதாரராக அமைந்திருப்பவர்கள் அனில் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர்கள் உயர்திரு பி பாவனாஸ் நாடார், திருமதி பி சீதாலட்சுமி தாயம்மாள் அவர்கள் குடும்பத்தினர். அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த அனைத்து பெருமக்களுக்கும் எல்லாம் வல்ல வயலூர் முருகப்பெருமான் சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு வழங்க வேண்டுமாய் எங்கள் சபையின் சார்பாக நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். திருச்சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் எல்லனும்
நான் மறைச்சம் பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமோ பொய் வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் உயிர் துணையே. பயிரவி பஞ்சமி பாஜாங்குசை பஞ்சபாணி வஞ்ச உயிரவி உண்ணும் உயர்தண்டி காழி பொழிரும் கலா வயிரவி மண்டலி மாலினி சூழிவராகி என்றே செய்யிரவி நான்மறை சேத்திருநாமங்கள் செப்புவரே. இங்கே குழுமி இருக்கக்கூடிய பக்த பெருமக்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான மார்கழி மாத சிந்தனையிலே ஞான வேள்வியிலே இன்றைய நாளிலே ஆறானவன் என்ற தலைப்பிலே உங்களோடு பேசுவதற்கு அருமையான வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த சிவகாசியை ஸ்ரீ அருணகிரிநாதர் சபையை சேர்ந்தவர்களுக்கும் மற்றும் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றியை கூறி இந்த நாளின் உபயதாரராக இருக்கக்கூடிய ஐயா பாபநாசநாடர் அவர்களுக்கும் அம்மா சீதாலட்சுமி தாயம்மாள் அவர்களுக்கும் அனில் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அந்த நிறுவனத்திற்கும் எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் கிடைக்க இறைவன் எம்பெருமான் பகம்பிரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் திருவடிகளிலே வைத்து அவர்களுக்கு கிடைக்கும் வண்ணமாக வேண்டிக் கொண்டு இந்த ஞான வேள்வியிலே ஆறானவன் நிறைய பேர் கேட்டாங்க, ஆறானவன்னா என்ன அப்படின்னு. என் அலங்காரம் என்று சொல்வார்கள். இறைவன் சென்ற வருடத்திலே நீங்கள் எல்லாருமே பார்த்த முகங்கள் தான் இருக்கிறீங்க. நீங்கள் எல்லாருமே கேட்டது கண்டிப்பாக மனதை விட்டு நீங்காமல் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏன்னா நீங்களாம் அலங்கால் பட்டவர்களாக இருக்கிறீர்கள். இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? ஒன்றானவனாக, ஒன்று அவன்தானே, கற்பனை கடந்த ஜோதியாக இருக்கிறார். ஜோதியே சுடரே சூழ்வொளி விளக்கே என்பார் மணிவாசகர். அப்படிப்பட்ட பரம்பொருளான ஸ்வரூப லக்கணத்தில் இருக்கும் அந்த பரம்பொருள் நம் பொருட்டாக இறங்கி வருகிறது. உயிர்களின் பொருட்டாக இறங்கி வரும் பொழுது அவருக்கு ஒரு உருவம் வேண்டும் அல்லவா? உருவம் இருந்தாதானே நாம் கண்டு மகிழக்கூடியவர்களாக இருப்போம். நமக்கெல்லாம் உருவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது மாயையின் காரியமாக. அப்ப இறைவனுக்கு எப்படிப்பட்ட உருவம் வந்தது என்றால், கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாய் அவனுக்கு உருவம் வந்தது, கருணையினால் வந்தது. அந்த அருளே திருமேனியாக கொண்டு இறைவன் இறங்கி வந்தான். இரண்டாக வந்தான். ஒன்றான இறைவன் இரண்டாக வந்தான். அப்படி இரண்டாக வந்த இறைவனும் இரண்டு விதமான கருணை செய்தான். அறக்கருணையாக மரக்கருணையாக இரண்டு விதமான கருணை செய்தான். அப்படிப்பட்ட இறைவன் மூன்று நிலைகளிலே நின்றான். லயம், போகம், அதிகாரம் என்ற மூன்று நிலையிலே நின்றான். நான்கு பொருளை உணர்த்தினான். அறம், பொருள், இன்பம், வீடு என்பதான நான்கு பொருள்களை உணர்த்தினான். இந்த முதல்ல இருக்க அறம், பொருள், இன்பம் மூணும் இந்த உலக வாழ்க்கை. இக பர சௌபாக்கியம் அருள்வாய என்றாரே அருணகிரியார். இகத்திற்குரிய சௌக்கியத்தையும், இந்த சௌக்கியம் மட்டும் பத்தாதுப்பா, பரத்திற்குரிய சௌக்கியத்தையும் எங்களுக்கு அருள வேண்டும். இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அறவழியிலே பொருள் ஈட்டி, அதுதான் அறம். அறவழியிலே பொருள் ஈட்டி அதனால் இன்பம் துய்த்து, அறம், பொருள், இன்பம் இந்த மூன்றும் உலகத்திற்குரியது. இதன் மூலமாக வீடு பேற்றை அடைய வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக நான்கு உணர்ந்தனாக வந்தவன் அந்த இறைவன், அந்த பரம்பொருள் ஐந்தாக விரிந்தான். பஞ்ச பூதங்களிலாக விரிந்து வந்தான். வானாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி என்று நின்ற அந்த இறைவன், பரம்பொருளான இறைவன், ஐந்து நிலையிலே நின்ற இறைவன் இன்றைக்கு ஆறாக மலர்கிறான், ஆறாக வருகிறான், ஆறாக மெழுகிறான், ஆறாக உணர்த்துகிறான் நமக்கு. அதாவது
ஆறு தமிழ்ல ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. ஆறு என்ற ஒரு சொல் ஆறு என்ற எண்ணை உணர்த்தும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அறுமுகம் 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 என்று போதி ஆறு முகங்களோடு தோன்றக்கூடிய முருகப்பெருமான். அதனால் அந்த ஆறு என்ற எண் நமக்கெல்லாம் பரிச்சயமான ஒன்றாக உண்டு. இந்த ஆறு என்பது வழி என்ற ஒரு பொருள் உண்டு. இந்த வழி என்று ஆறு என்று சொல்வார்கள். அடுத்து ஆறு என்பது நதி, நதியாக வருவது. அடுத்து ஆறு என்பது தொழில் பெயராக வந்தால் ஆறு, ஆறுதல். கவலைப்படாத, பயப்படாத, நான் உனக்கு இருக்கேன். அசந்த போதன் துயர் கெட மாமையில் வரவேனோ. ரொம்ப கஷ்டமே, உலகத்து துன்பங்கள்னால நான் எவ்வளவு வேதனை துன்பம் அடைந்திருக்கிறேன். பயப்படாத, ஆறுதலாக வரும் இந்த அருமுகப் பெருமான் என்பதை உணர்த்தும் தொழில் பெயராக வரக்கூடியது. இப்படி ஆறு என்ற ஒரு சொல் இறைவனோடு தொடர்புடையது மட்டுமல்ல, இந்த உயிர்களோடும் தொடர்புடையதா. என இறைவனுக்கு இடம் எங்க தெரியுமா? அந்த பதி இருக்கும் இடமே பசுதான். அதனாலதான் பசுபதி என்று சொல்வார்கள். நம்மகிட்ட தாங்க இருக்கான், வேற எங்கேயோலாம் இல்லை. அந்த பதி இருக்கும் இடம் இந்த பசுக்கள் உயிர்களாய நம்முடைய அறிவிலே கலந்து இருக்கிறான். நம்ம தான் கொஞ்சம் அதை உணராமல் இருந்து, இந்த மார்கழி மாதம் வந்துட்டா காலையில போய் முதல் பாட்டு என்ன பாடுறோம்? திருப்பள்ளி எழுச்சி பாடுறோம். போற்றியன் வாழ் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது உங்களற்கு. எங்க போய் எழுப்புறோம்? ஜாமியா போய் அங்க போய் எழுப்புறோம், இங்க எழுப்புறோம், அவ்வளவுதான். உள்ளுக்குள்ள இறைவன் அங்கே இருக்கிறார், மறைக்கப்பட்டிருக்கிறார், அனவத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறார். மறைந்திருக்கும் அந்த பரம்பொருளை தட்டு எழுப்புவதுதான் அந்த திருப்பள்ளி எழுச்சி என்பதை நாம் உணர வேண்டும். அப்படிப்பட்ட இறைவன், பரம்பொருளான இறைவன் இங்கே ஆறாக வருகிறான். ஆறு என்ற எண்ணே நம்முடைய முருகப்பெருமானுக்கு உரியதான ஒன்று. அந்த ஐந்து முகச் சிவன் ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், சத்யோஜாதம், அகோரம் என்ற ஐந்து முகங்களோடு ஞானிகளுக்கு மட்டுமே தெரியக்கூடியதான அதோ முகம் கொண்ட அந்த இறைவன் பரம்பொருளின் அந்த கண் ஞானக்கண், அக்னியாகிய ஞானக்கண். அந்த அக்னியாகிய ஞானக்கண்ணிலிருந்து அந்த தீப்பொறிகள் பறந்து விரிந்து ஆகாயம் எங்கும் நிரம்பிய பொழுது, சாமி ஒரு குழந்தையை கேட்டா இப்படி அக்னியை தருகிறீர்களே என்று எல்லோரும் அங்கே கேட்ட பொழுது, இறைவன் எம்பெருமானோ, நான் குழந்தையைத்தான் கொடுத்தேன், உங்களுக்கு அது அக்னியாக தெரிகிறது என்று சொல்லி இந்த அத்தனை பறந்து விரிந்து கிடக்கும் அந்த அக்னி பொறியை ஒன்று சேர்க்கும்படி கூற, வாயு பகவான் அப்படியே எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கிறார். அவனால் தாங்க முடியவில்லை. இது ஞான அக்னி அல்லவா, தாங்க முடியவில்லை. அப்படியே அக்னி பகவான் கையில கொடுக்கிறான். வாயு பகவான் ஒன்று சேர்த்து அங்கே அக்னி பகவான் கையில் கொடுக்க, அந்த அக்னியாலும் இந்த அக்னியை தாங்க முடியவில்லை. இந்த அக்னி ஞான அக்னி அல்லவா, தாங்க முடியவில்லை. அதனால் கங்கையில் கொண்டு போய்விட கங்கை வற்றி வறண்டது. அருகில் ஒரு பொய்கை, சரவண பொய்கை. சரம் என்றால் தர்ப்பை, வனம் என்றால் காடு, சரவணம் என்றால் தர்ப்பை வனம், தர்ப்பை புல் நிறைந்ததான காடு. அதிலே உள்ள பொய்கை, பொய்கை என்றால் இயற்கையாக உருவாவது, தடாகம் என்றால் தடுத்து செய்வது. இங்கே இயற்கையாக உள்ள சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்களிலே 6 திருவுருவமாக தோன்றிய முருகன் எம்பெருமான். அந்த 6 உருவங்களோடு கூடிய இந்த முருகப்பெருமானை அன்னை ஒன்று சேர்த்தாள். அப்பாவிடமிருந்து வந்த பிள்ளை இங்கே அன்னையால் ஒன்று சேர்க்கப்பட்ட பிள்ளை, 6 முகத்தோடு கூடிய பிள்ளை. அப்படிப்பட்ட 6 முகமான அந்த பிள்ளை எதற்காக? சிலர் சொல்லுவாங்க, என்ன ஒரு முகம் போகாதா சாமிக்கு, 6 முகம் தேவையா என்று சொல்வார்கள். ஆனால் அந்த 6 முகமாக வந்தாலும் கூட நம்முடைய துயரை தீர்க்க முடியவில்லை. அவ்வளவு இருக்கு நமக்கு துன்பங்கள். ஒவ்வொரு முகமும் ஒவ்வொரு விதமான தொழில் செய்கிறதா.
மா இருள், அங்கே இருள் சூழ்ந்து போயிருக்கிறது. அந்த இருளை நீக்குவதற்காக எப்படி வருகிறாரா? சுடராக வருகிறாரா. பொதுவாக இப்போல்லாம் ரொம்ப சீக்கிரமே இருட்டிடுது. கார்த்திகை மாதம், இந்த மார்கழி மாதம் இருப்பாருங்க பாருங்க, அதனால என்ன ஆகுது, சீக்கிரமாக இருட்டிடுது. இந்த இருள் காலையில் விலக வேண்டும் என்றால் ஒரு சூரியன் வரும். சூரியன் வந்தபோது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருள் விலகி என்னாகும், நல்ல வெளிச்சம் வந்துடும். ஆனால் அந்த இருள் வரும்போதே நமக்கு ஒரு குளிரும் வருது இல்லை. இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம்னா கொஞ்சம் அதிகமாகவே குளிர் வந்தாலே கொஞ்சம் நடுக்கமும் அதிகமாக வந்துடுது. அப்போ இருளினால் முதல்ல ஒரு கஷ்டம், எந்த பொருளையும் பார்க்க முடியாது. ஒரு ரூமு இப்போ நல்லா இவ்வளோ வெளிச்சம் லைட்டு போட்டு வச்சுருக்காங்க, அதனால நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறோம், எல்லாத்தையும் உணர்றோம். இதே இருட்டுக்குள்ளே உட்காந்துருந்தோன்னு எங்களை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த இருள் நீங்கும் வண்ணமாக ஒரு சூரியன் வருகிறது. உலகத்து இருளை நீக்கும் வண்ணமாக ஒரு சூரியன் வருகிறது. அது இப்போ வர்ற சூரியன் கூட ஐயோ கூட கொஞ்ச நேரம் வெயில் அடிக்கக்கூடாதான்னு நம்ம நினைக்கிறோம். இதே என்ன மாசி மாதம் பங்குனி மாதம் வந்துட்டா எப்பா போதும்பா காய்க்குது, தாங்க முடியல. ஒரு சூரியனை நம்மால் தாங்க முடியவில்லை. ஆனால் நம்முடைய ஆன்மாவின் அந்த உயிரின் அறிவிலே ஒரு இருள் இருக்கிறது பாருங்கள். அந்த இருள் தான் மா இருள் துமிய பல் கதிர் விரித்தன்று ஒரு முகம். அந்த இருள் மா இருள், மாய்ந்த இருள், மாயும் இருள் வினைத்தொகையாக வருகிறது. எப்பொழுதும் என்று நீ அன்று நான் என்ற அளவிலே என்றைக்கு உயிர் உண்டோ அன்றையிலிருந்தே இந்த ஆணவமலம் இருக்கிறது. அன்றிலிருந்து இந்த இருளானது தன்னுடைய வலிமையினால் உயிரின் அறிவை மறைத்து கொண்டிருக்கிறது. அறிவை மறைப்பது மட்டுமல்ல, நடுக்கத்தையும் வர வைக்கிறது. எப்படி ஒரு இருள் இங்கே வரும்போது குளிர் நடுக்கம் உடம்பிற்கு வருகிறதோ, அது போல உயிரின் அறிவிலே ஒரு அச்சம். அடுத்து என்ன வருமோ தெரியலையே, ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ தெரியலையே, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ தெரியலையே, வயசாகி போயிட்டே கீழே விழுந்துட்டா என்ன செய்யறது, எப்படிப்பட்ட நடுக்கம், மரண பயம், அடுத்து வாழ்க்கை பயம், அச்சம், நடுக்கம். இந்த நடுக்கம் நீங்க வேண்டும் என்றால் இந்த அறிவிலே இருக்கும் இருள் நீங்க வேண்டும் என்றவா. இந்த இருளை நீக்குவதற்கு ஒரு சுடர் பத்தாது. இளம் பரிதி எப்படி வருகிறதா, சதகோடி சூரியன் போல. சதகோடி என்றால் 100,000 கோடி சூரியன் ஒரு நேரத்தில் உதித்தால் எப்படி வருமோ அப்படி இங்கே முருகப்பெருமான் தோன்றுகிறாராம். மா இருள் துமிய பல் கதிர் விரித்தன்று ஒரு முகம். பல பல வகையான கதிர்களை விரித்துக் கொண்டு 1000 கோடி சூரியன் ஒளி பிரகாசித்தால் எப்படி வருமோ அப்படி வருகிறது இந்த முகம். ஒரு முகம், அதில் ஒரு முகம் நம்முடைய ஆணவம் அறியாமை இருளை நீக்குவதற்காக வந்த அந்த திருமுகம் இங்கே வருகிறது ஒரு முகமாக. அடுத்து ஒரு முகம் வருகிறது, ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிதி அப்படியே காதலின் உவந்து கொடுத்தன்றே. ஆர்வலர், நம்ம தான் ஆர்வலருங்க. அழகா திருப்புகள் பாடுனீங்க பாருங்க, எப்படி அழகா இருந்தது. சரண கமலாலயத்தை அரை நிமிஷ நேரமட்டில் தவமுறை தியானம் வைக்க அறியாத ஒரு அரை நிமிஷ நேரம் அந்த முருகப்பெருமானை நினைந்து உருகினால் போதுமே, ஓடோடி வந்து உனக்கு என்ன வேணும் கேட்டுருவாரே, அவர்கள் தான் ஆர்வலர்கள். அங்கே உள்ளத்தில் அன்பு பெருகி முருகா சண்முகா வேலவா வெற்றிவேலா என்று அவருடைய திருவடியை பணிந்தால் போதும். 24 மணி நேரம் வேண்டாம், அரை நிமிஷ நேரம் உருகினால் ஓடோடி வந்து சகல செல்வ சௌபாக்கியங்களையும் தருவான் என்று அருணகிரியார் பதிவு பண்ணுகிறார் என்றால், ஆர்வலர் ஏத்த அமர்ந்து இனிது ஒளிகி காதலின் அந்த ஒரு வார்த்தை போடுறார் பாருங்க நக்கீரை, காதல் சந்தோஷமாக. இப்போ கொடுக்கும் போதே நம்ம ஒருத்தட்ட போய் ஏதாவது ஒரு உதவி கேட்குறோம், பணமே வைங்களே, அவர் நல்ல வசதியாக தான் இருக்கிறாரு, நமக்கு சொந்தக்காரர் கூட தான், நமக்கும் ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை, போய் கேட்க வரும்போதே வந்துட்டான் போலையே, பணத்துக்கு தான் வந்திருக்கான் போல அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம். அப்புறம் கேட்டாச்சு, என்ன செய்ய, கொடுக்காம இருக்க முடியாது, கொடுக்கும்போதே எனக்கு திரும்ப கொடுப்பானா கொடுக்க மாட்டானா தெரியாது, மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம். இப்படியெல்லாம் ஒரு எண்ணங்களோடு நமக்கு உதவும் உலக மக்கள். ஆனால்
அந்த முருகப்பெருமானோ வா 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 இப்ப கேட்டியா, நாளைக்கு கேட்டியா, நாளானைக்கு கேட்டியா, எப்ப வந்தாலும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுக்கும் வள்ளலாக காதலின் உவந்து வரம் கொடுத்தன்றே ஒரு முகம். அடுத்து ஒரு முகம் வருகிறவருங்க. மந்திர விதியின் மரபுளி வழ அந்தனர் வேள்வி ஒர்க்குமே. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்தனர்கள் வேள்வி செய்வார்கள். வேள்வி செய்யும் போது இந்த வேள்விக்கு காவல்காரன் யார்? யார்? முருகப்பெருமான் தான். அந்த வேள்வியிலே அந்த ஆகுதி கொடுப்பார்கள். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஆகுதி கொடுப்பார்கள். அந்த ஆகுதியை வாங்குவதற்காக தேவர்கள் வருவதற்கு முன்பாக அசுரர்கள் வந்து எடுத்து விடுவார்களாம். அதனால் இந்த அசுரர்கள் வந்து விடாமல் தடுப்பது முருகப்பெருமானுடைய வேலை. அந்த வேள்வியின் காவல்காரனாக வருகிறார். அதனாலதான் சுப்பிரமணியம் 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 என்று 3 முறை கூறுவார்கள். பாருங்க, அதுல வேள்வியில சொல்றதை பாருங்க. அப்ப இந்த சுப்பிரமணிய கடவுள் தான், அவருடைய ஒரு முகம்தான் மந்திர விதியின் மரபுளி வழ அந்தனர் வேள்வி ஒர்க்குமே என்று மிக அழகாக பதிவு பண்ணுகிறார். இன்னொரு முகம் செய்து பாருங்க. எஞ்சிய பொருள்களை ஏமூர நாடி திங்கள் போல திசை விளக்குமே. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துட்டுன்னு வைங்களேன், ஒரு படிக்கிறதுல தான் சந்தேகம் வந்துட்டு, சந்தேகம் வந்தால் என்ன செய்வோம்? நம்ம ஆசிரியர்கிட்ட போய் கேட்போம். நம்ம எங்கே படிக்கிறோமோ அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்போம். இப்போ அந்த ஆசிரியருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்களேன், அவர் என்ன செய்வார்? அவர் எங்கே படித்தாரோ அந்த ஆசிரியர்கிட்ட கேட்பார். அவருக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன செய்ய? ஏதாவது நூல்கள் எடுத்து பார்ப்பார். அவருக்கு சந்தேகம் வந்தால் என்ன செய்ய? இப்படியே மாறி போகும் பொழுது இறுதியாக ஒருத்தருக்கு சந்தேகம் யார்கிட்ட கேட்குறதுன்னு தெரியாமல் திகைப்பாங்க இல்லையா? யார்கிட்ட கேட்பாங்கன்னா அந்த முருகப்பெருமான்கிட்ட தான் கேட்பாங்க. கச்சிப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்தை இயற்றினால் ஒவ்வொரு நாளும் அவர் ஸ்லோகங்களை எழுதினார், செய்யுளை எழுதினார். செய்யுள் எழுதி அந்த முருகப்பெருமான் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானின் திருவடியிலே வைத்தார். மறுநாள் காலையில் வந்தபோது முருகப்பெருமானே திருத்தினார். முருகப்பெருமானே வந்து திருத்தினார். அப்போ எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி. இதுக்கு இன்னும் நல்லா சொல்லணும்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மன்னர்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம், ஐயப்பாடு ஏற்படும். அந்த நேரத்தில் அந்த மன்னர்கள் அமைச்சர்கிட்ட கேட்பாங்க. அந்த அமைச்சர்கள் சொல்வது கூட இவர்களுக்கு சில நேரங்களில் சரியாக படாது. ஐயோ இது சரியோ தவறோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அப்படி வரும் பொழுது இந்த மன்னர்கள் யாரிடம் கேட்பார்கள் என்றால் இறைவனிடம் கேட்பார்கள். அதுபோல திருவிளையாடற் புராணத்தில் பார்த்தீங்கன்னா குலசேகர பாண்டியன் என்ற மன்னன் ஆட்சி செய்து வந்தார். அப்பொழுது புத்தூர் என்ற ஒரு கிராமத்திலே வாழ்ந்த ஒரு அந்தணன் தன்னுடைய மனைவி அழைத்து கொண்டு மதுரைக்கு வருவதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மத்தியான நேரம் 3 மணி நேரம், ரொம்ப களைப்பு. ஒரு மரத்தின் அடியிலே அந்த பெண்மணி ரொம்ப களைப்பாக இருப்பதால் அங்கே இருக்க வேண்டும் என்று சொல்ல, இந்த 2 பேரும் இருக்கிறார், தாகமாக இருக்கிறது என்று அந்த பெண்மணி கேட்கிறார். தண்ணீருக்காக இந்த அந்தணன் அங்கே செல்கிறான். இந்த பெண்மணி படுத்திருக்கிறாள். படுத்திருந்த பொழுது ஒரு காற்று வீசுகிறது. அப்பொழுது மரக்கிளையில் மாட்டியிருந்த ஒரு அம்பு இவள் மேல் அப்படியே அந்த காற்றினாலே வீழ்ந்து இவள் மார்பில் தைத்து இவள் இறந்து போகிறாள். இப்பொழுது ஒரு வேடுவன் அந்த வழியாக போய்கொண்டிருக்கிறார். இப்போ இவர் அந்தனர் தண்ணி எடுத்துட்டு வர்றார், பார்க்கிறார். மனைவி கிடக்கிறார், மார்பிலே அம்பு தோய்த்து இறந்து கிடக்கிறார். அந்த வழியாக ஒரு அந்தணன் சென்று கொண்டிருக்கிறார். இப்போ என்ன நினைப்பாரு? இந்த அந்தணன் தான், இந்த வேடுவன் தான் கொன்னுட்டு போயிட்டான், வேடுவன் கொன்று விட்டான் என்று இந்த அந்தணன் நினைக்கிறான். நினைத்த மாத்திரத்திலே வேடுவனை வேகமாக சென்று பிடித்து, நீதானே அம்பு எய்தாய் என்று உன்னோடு சண்டை செய்கிறார். இல்லப்பா, நான் அம்பெல்லாம் எய்யல, பாருங்க, நான் எதுவுமே வேட்டையாடவே வரல, இந்த பக்கமா நடந்துதான் போறேன், எவ்வளவோ மன்றாடுகிறான். அது எப்படி நம்புறது? நீ ஒருத்தன் தான் இந்த பக்கம் வர்ற அப்படின்னு சொல்லி ரொம்ப போராடி, வா என்னோடு மன்னனிடம் சொல்வோம் என்று இந்த வேடுவனை அழைத்து கொண்டு தன் மனைவியையும் தோள்மேல் போட்டுக்கொண்டு அப்படியே செல்கிறான். குலசேகர பாண்டிய மன்னன் ஆட்சி காலம். அந்த மன்னனிடம் சென்று இங்கே நீதி கேட்கிறார் இந்த அந்தணன். கேட்ட பொழுது இந்த வேடுவனை சிறையில் வைத்து அடித்து எத்தனையோ வகையிலே கேட்டு பார்க்கிறார்கள். அவன் மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்கிறான், நான் கொல்லவில்லை, என்னுடைய அம்பு பாயவில்லை என்றுதான் சொல்கிறான்.
இப்பொழுது மன்னனுக்கு இவனுடைய முகத்தை பார்த்த பொழுது இவன் செய்யவில்லை என்றுதான் தோன்றுகிறது. ஆனாலும் உண்மையை அறிய வேண்டுமே, என்ன செய்வது? நேரா சொக்கநாதர்கிட்ட போற. மதுரையில இருந்து அரசாட்சி புரிய சொக்கநாதர் தானே. அந்த சொக்கநாதரிடம் சென்று விண்ணப்பத்தை வைக்கிறார். இறைவா, எம்பெருமானே, எது உண்மை எனக்கு தெரியவில்லையே, நீதான் உண்மையை சொல்ல வேண்டும், நிலைநிறுத்த வேண்டும். இந்த பழி பாவம், ஒருவேளை இவன் தவறே செய்யாது இருந்தால் அவன் மீது ஒரு தண்டனை கொடுத்தால் அந்த பழி பாவம் வந்துவிடுமே. இந்த பழி பாவத்திலிருந்து என்னை நீக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது இறைவன் அசரீரி வாக்காக சொல்கிறார். நாளை இரவு, அந்த காலத்தில் கல்யாணம் பார்த்தீங்கன்னா ராத்திரியில் நடக்கும். இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், பெரியவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ராத்திரியில் அல்லது காலையில் 3 மணிக்கு அப்படியெல்லாம் நடக்கும். நாளை இரவு வைசியர் தெருவிலே ஒரு திருமணம் நடக்க இருக்கிறது. அங்கே நீ மாறுவேடத்தில் வா, அங்கு வந்து உனக்கு உண்மை புலப்படும், அந்த அந்தணனையும் அழைத்து வா என்று இறைவன் வாக்காக சொல்கிறார். இந்த அந்தணனை மனைத்து கொண்டு ஒரு மாறு வேடத்திலே இந்த மன்னன் வருகிறார். 2 பேரும் வெளியே ஒரு திண்ணையில ஓரமாக அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி அமர்ந்திருக்கும் போது அவர்களுக்கு அருகிலே ஒரு நீண்ட பனைமரம் போல கருப்பான 2 உருவங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறது. உள்ள கல்யாண கோலம், எல்லாரும் அப்படியே ரொம்ப அந்த கல்யாணத்துக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது இந்த 2 உருவங்களும் பேசுவது இவர்களுடைய காதில் விழுகிறது. பொதுவாக விழுகாது, இறைவன் இதையும் செய்விக்கிறார். அப்படி விழுகிறது. 2 பேர் என்ன பேசுறாங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மணமகனின் உயிரை எடுக்க வேண்டும். எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு உருவம் சொல்லுது. இதென்ன பெரிய பிரமாதம், நேத்து அந்த மரத்தடியில் ஒரு அந்தன பெண் படுத்திருந்தால, அவ உயிரை நம்ம எப்படி எடுத்தோம்? மேலே இருக்க அம்பை ஒரு காத்தடிக்க வச்சு விழ வச்சு ஒரு நிமிஷத்தில் கொண்டு போயிட்டோமே உயிரை. அது போல அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல இங்கே அந்த கல்யாண நேரத்தில் கல்யாணம் முடிஞ்சனி ஒரு தானம் கொடுப்பாங்க. அந்தணர்களுக்கு அந்த காலம்ல தானம் கொடுப்பாங்க. கோதானம், பசுவை கட்டி வச்சிருக்காங்க தானம் கொடுக்கறதுக்கா. இந்த தானம் கொடுக்கறதுக்காக ஒரு பசு கட்டப்பட்டிருக்கு. இந்த பசுவை மிரள வைத்தால் இந்த பசு போய் அந்த கொம்பில நாம 2 பேரும் நின்றுக்கிடுவோம். யாரு? இந்த யமகிங்கரர்கள் 2 பேரும். நாம போய் கொம்புல நின்றுக்கிடுவோம். அந்த கொம்பின் மூலமாக இந்த மணமகனை கொல்லலாம் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மன்னனுக்கோ பதைப்பு. இது உண்மையா பொய்யா? இது உண்மையான காரியமா? உள்ள எல்லா வேலைகளும் நடந்திருக்கு. பசு அப்படின்னாலே ஒரு சாதுவான பிராணி, இது போய் கொல்லுமா என்றெல்லாம் ஒரு அப்படியே சந்தேகத்துல இருக்கிறான். அந்த நொடியிலே நினைத்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த 2 யமகிங்கரர்கள் பார்த்தார்கள். பார்வையிலேயே பசு மிரண்டது. பார்வையிலேயே மிரண்டது. கயிற்றை கட்டி போட்டிருந்த கயிற்றை அறுத்து வேகமாக ஓடியது. மணமகனை குத்தி அந்த இடத்திலே மரணம் சம்பவித்தது. இப்பொழுது யோசிச்சு பாருங்க, யார் மேல் பழி? இந்த நேரம் இந்த காரியம் நடக்க வேண்டுமென்றால் அது இறைவனுடைய செயல் அத்தனையும். இதிலே பழி அவன் எந்த தவறும் செய்யாத ஒரு வேடுவன் மீது பழி வந்து விடும் அல்லவா? இதிலிருந்து தப்பிப்பதற்கு யார் உதவினார்கள்? இறைவன். எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே. அருமையாக இறைவனே வந்து இன்னைக்கும் நமக்கு ஏதாவது ஒரு தெளிவில்லாத நிலை அல்லது குழப்பமான மனநிலை இருந்தால் இறைவன்கிட்ட பாதத்தில் வச்சிருங்க. சாமி, இப்படி ஒரு குழப்பம் இருக்கே, இந்த குழப்பத்திலிருந்து நான் நீங்க முடியுமா? இதுக்கு தீர்வு தான் எனக்கு என்ன? யார்கிட்டையும் போய் கேட்காது. எல்லாம் மௌனமா உட்கார்ந்துருங்க. உள்ளிருந்து சாமி உணர்த்துவார். ஒன்று உள்ளிருந்து உணர்த்துவார், அல்லது வெளியிருந்து யார் மூலமாக உணர்த்துவார்? இறைவனே வந்து உணர்த்துவார். அதுதான் எஞ்சிய பொருள்களை ஏமுற நாடி திங்கள் போல திசை விளக்குமே.
அடுத்து ஒரு முகம் வருகிறது பாருங்கள். செருணர் தேய்த்து செல் சமம் முறுக்கி கருவுகொள் நெஞ்சமோடு களம் வேட்டன்று. இப்ப எதிரியாக வந்திருக்கிறான் சூரபத்மன். இப்போ சூரபத்மன் எத்தனையோ தவம் பண்ணி இருந்தாலும் கூட அவனிடம் இருக்கக்கூடிய அரக்க குணம், அசுர குணம், அவனை அழிப்பதற்காக வரவில்லை, அவருடைய அசுர குணத்தை அழிப்பதற்காக வந்த முருகப்பெருமான். ஆணவம், அந்த ஆணவத்தை நீக்க வந்த முருகப்பெருமான். அதனால் எப்படி வருகிறாராம்? செல் சமம் முறுக்கி, எல்லோரிடமும் சமமான அன்பு கொண்ட முருகப்பெருமான் சற்றே அந்த சமநிலையை நீக்கி, ஏனென்றால் இவருடைய ஆணவத்தை நீக்க வேண்டும் என்றல்லவா. இதில் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் புரிப்படும் இந்த ஒரு வார்த்தையில். ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஒரு துன்பம் வருது, கஷ்டம் வருது, கஷ்டம் வந்தோன்னே இவ்வளோ சாமி கும்பிட்றோமே, அதை சாமி கும்பிட்றவங்களுக்கெல்லாம் இவ்வளோ கஷ்டம் வருது, கும்பிடாதவங்க நல்லா இருக்கிறாங்களே என்றுதான் நமக்கு முதலில் தோன்றும். இந்த எண்ணம் எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. ஏன்னா சாமி கும்பிடாதவங்க எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அப்படி நடக்குது. அதனால் நமக்கு அந்த எண்ணங்கள் தோன்றும். ஆனால் இறைவன் அன்பில்லாதவனா, நம் மீது கருணை இல்லாதவனா? அதிக அளவு கருணை கொண்டவன். ஆனாலும் நம்முடைய வினைக்கு ஏற்ப அந்த வினையை நீக்கும் வண்ணமாக இந்த செல் சமம் முறுக்கி நம்முடைய வினைகளை நீக்குவதற்காக அவன் சற்றே அந்த சமநிலையிலிருந்து நீங்கி வினையை நீக்குகிறானே ஒழிய நம்மை ஒருத்து விடவில்லை. அந்த அசுரன் அதை அப்படித்தானே செஞ்சார். அசுரமாக இருந்த அவனை 2 உயிர், அந்த அசுரன் 2 உயிர், அசுரனாக இருந்த அவனை சுரசம்பத்தாக மாத்தினாரு, தேவனாக மாத்தினாரு, மயிலும் சேவலுமாக தனக்கருகிலே வைத்து கொண்டாரே. அசுர குணங்கள் தானே போனது. அது போலத்தான் நமக்கும் அசுர குணங்களை எல்லாம் நீக்குவதற்காக வருகிறது ஒரு முகம். அடுத்து ஒரு முகம் வருகிறது பாருங்க. மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே. புறவர் மடமகள் கொடி நுசுப்பின் மடவரல் வள்ளியோடு நகை அமர்ந்தன்றே என்று அருமையாக சொல்வார். என்றால் இந்த வள்ளியம் பிராட்டி தேவகுலப்பெண் இங்கே வந்திருக்கிறாள். எங்கே இருக்கிறார்? வேடுவகுலத்தில் இருக்கிறார். தான் ஒரு தெய்வ பெண் என்பதை மறந்து விட்டால் வேடுவர்களோடு மாயை என்ற திணைப்புணத்தை காத்து கொண்டு இருக்கிறார். இந்த மாயையிலிருந்து மீட்டு இவளை தனக்குரியவளாக ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட வள்ளியை தேடி ஓடி வந்து இறைவன் ஆட்கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட வள்ளி என்பது நம் போன்ற ஆன்மாக்கள் தான். தேடி வந்த இறைவன், நம்மை தேடி வந்த இறைவன், நம்மை ஆட்கொள்ளும் இறைவன். இப்படி 6 முகமும் நம் பொருட்டாக வந்த முகம். இதில் அவருக்கு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. எல்லா இன்பமும் நமக்கு தருவதற்காக ஆறாக வந்த முருகப்பெருமான், நமக்கு அள்ளி அள்ளி வரங்களை தருவதற்காக வந்த வள்ளலாக வந்த ஆறுமுகப் பெருமான். எந்த முருகப்பெருமான் என்று நம்முடைய அருளாளர்கள் மிக அழகாக எடுத்து உரைக்கிறார்கள். அப்படி ஆறாக வந்த இறைவன் அந்த 6 மட்டுமாந்தானா, வேறு ஒன்று இல்லையா என்றால் ரொம்ப அழகாக அப்பர் பெருமானும் ரொம்ப அழகாச்சார். 6 கொல்லாம் அவர் அங்கம் படைத்தன என்னலங்காரத்தில் ரொம்ப அழகாச்சார். 6 கொல்லாம் அவர் அங்கம் படைத்தன, 6 கொல்லாம் அவர் தம்மகனார் மோகம். 6 கொல்லாம் அவர் அங்கம் படைத்தன. இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் வேத நாயகனாக, வேதியர் நாயகனாக இருக்கிறார். வேதங்களே அவன்தான், வேதங்களின் சாரமே அவன்தான், வேதங்களின் பொருளும் அவனேதான். அந்த வேதங்கள் 4, வேதங்களின் அங்கம் 6. சிகை, கற்பசூத்திரம், வியாக்கரணம், நிருத்தம், சந்தோ விசிதி, ஜோதிடம் என்ற 6 அங்கங்களை கொண்டது இந்த வேதம். இந்த 6 அங்கங்களாக இருப்பவனும் இறைவன் எம்பெருமானே என்று மிக அழகாக எடுத்துரைக்கிறார் அப்பர் பெருமான்.
அப்படிப்பட்ட ஆறாக, ஏன்னா வேதங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் மிக உயர்ந்ததான ஒன்று. அந்த வேதங்கள் வழிதான் நாம் நடந்தால் அந்த இறைவனை அடையலாம் என்பதற்காகத்தான் வகுத்து வைத்தார்கள். அந்த வேதங்களை நாம் அடையும் வண்ணமாக 6 அங்கமாக ஆக்கி வைத்தார்கள். அந்த அங்கமாக இருப்பவனும் இறைவனே, எம்பெருமானே. அடுத்து இறைவன் எப்படி வருகிறாரா? 6 கால்களை கொண்ட வண்டை போல இருக்கும் நமக்கு. 6 கால்களை கொண்ட வண்டை போல இருக்கும் நமக்கு அருள் புரிய வருகிறாரா? 6 கொல்லாம் அவர் தாழ்மிசை வண்டின் கால். அது எப்படி வருதா? அது என்னங்க, வண்டுக்கு 6 கால், சரி நமக்கு 4 காலாக இருக்குது, 2 கால் தானே இருக்குது என்று நாம் சொல்லலாம். ஆதிசங்கரர் ரொம்ப அழகாக சொல்லுவார் சௌந்தரிய லகரிலே, சச்சரணாதம் என்பார். 6 காலையை போல உன் திருவடியிலே விழுந்தேன் என்பார். 6 கால் நமக்கு இருக்கா என்றால் நம்முடைய புலன்கள் 5. புலன்கள் வழிதானே நம்ம செய்கிறோம். கண்ணு பார்க்கணும்னு சொன்னதை போய் பார்க்குறோம், கையை செய்யின்னு சொல்கிறத அப்படியே செய்கிறோம். அப்படியே அத்தனையும் புலன்கள் வழியாக நாம் செல்கிறோம். இந்த 5 புலன்களோடு மனம் என்று ஒன்று இருக்கிறது. மனத்தையும் சேர்த்து 6 கால்கள். எப்படி ஒரு வண்டு 6 கால்களினால் ஒவ்வொரு மலராக சென்று தனக்குரிய அந்த தேனை பருகுகிறதோ, அதுபோல இந்த ஆன்மா மனம்தான் பற்றக்கூடியது. எத்தை ஒன்றை பார்த்தாலும் ஆகா இது சூப்பராக இருக்கு, இதை வாங்கணுமே, நாளைக்கு அவங்ககிட்ட கேட்கணும் எங்கே இதை எடுத்தாங்க புடவை அப்படின்னு கேட்கணுமே. மனம் உடனே பற்றக்கூடியது. அதன் வழியாக இந்த புலன்களும் செய்யக்கூடியது. இந்த மனத்தின் வழியாக புலன்கள் செல்லக்கூடியது. அதுபோல இந்த 6ஐயும் இறைவன் திருவடியில் வைத்து விட்டால் இறைவழியிலேயே நாம் நின்று விடலாம் அல்லவா? அதைத்தான் 6 கால்களை உடைய வண்டை போல என்று மிக அழகாக சொன்னார். இதைத்தான் மணிவாசகர் ரொம்ப அழகாக சொன்னார். திண்ணை தன்னை உள்ளதோர் பூவினில் தேன் ஒன்னதே, நினை தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் எப்போதோ அனைத்தெலும் உள்நெக ஆனந்தத்தின் சோரியோ குனிப்புடைய நோக்கே சென்றுதாய் கோத்தும்பி. 6 கால்களை உடையதான இந்த வண்டே கோத்தும்பி என்றார். அந்த கோத்தும்பி என்ன செய்தா, ஒவ்வொரு இவ்வளோண்டு ஒரு சொட்டு தேன், அதுக்காக ஒவ்வொரு மலரா போய் 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 இருந்து எடுக்கிறையே, நினைக்கும் போதே அனைத்து எலும்பு உள்நெக ஆனந்த தேன் சொரியும் அந்த குடிப்புடையான். அந்த இறைவனை நினைந்தாலே போதும், ஆனந்த தேன் சொரியுமே, அதனை நினைந்து வாழலாமே என்று மிக அழகாக கூறினார். என்றால் நமக்காக 6 கால்களை பொண்ணு உடைய நாம் மனத்தோடு கூடிய 5 புலன்களையும் இறைவன் திருவடியில் வைத்து நல்ல சத்சங்கம் அருமையாக இருக்குது. இந்த மார்கழி மாதம் பூரா உங்களுக்கு நல்ல விசேஷந்தான். அதில் இந்த அவங்க சொன்னாங்க ரொம்ப நல்லா 13 நாள் 15 நாள் இருந்துட்டு வந்துட்டோம் திருவண்ணாமலைன்னு. முழுக்க முழுக்க இறை சிந்தனை. வீட்டை பற்றி எதையும் நினைக்காம நல்லா கோயிலுக்கு போகிறது, சாமி கும்பிட்றது, பஜனை பண்ணுறது, திருப்புகழ் பாடுறது, சாமிக்கு பூ கட்டி கொண்டே கொடுக்கறது, எவ்வளோ ஒரு அருமையான செயல் பாருங்க. நம்முடைய சிந்தையெல்லாம் இறை நினைப்பிலேயே இருக்க பாருங்க. இங்கே வீட்டில் இருந்தால் காலையில் என்ன சாப்பாடு செய்யலாம், மத்தியானம் என்ன சாப்பாடு செய்யலாம், அடுத்தாப்புல டிஃபனுக்கு என்ன பண்ணலாம், இப்படியே ஒரு எண்ணங்கள் வரும். இதெல்லாம் இல்லாமல் முழுக்க முழுக்க இறை சிந்தனை. இதைத்தான் சொன்னாங்க. 6 காலையை போல இறை சிந்தனையிலே இருக்கணும். இந்த மார்கழி மாதம் வந்தனா சாயங்காலம் ஆயிட்டுனா முழுக்க முழுக்க இறை சிந்தனை, காலையில் ஆயிட்டுனா முழுக்க பஜனை. இப்படியே இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். இந்த நினைவோடு இருந்தால் அந்த இறைவனை அடையலாம் என்று மிக அழகாக நமக்கு அருளாளர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அடுத்ததாக 6 என்பது வழி. 6 என்றால் வழி. ஆமாறுன் திருவடிக்கே அகம் குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளே கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன். அங்க ஒரு 6 போட்டார், இங்க ஒரு 6 போட்டார். அது ஒரு ஆம் 6,
இது சாம் ஆறு, மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன். அது ஆமாறு என்றால் மரணமில்லாத பெருவாழ்வான வழி. அந்த வழியில் செல்வதற்கு இத்தனை வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் விடுத்து சாமாரே விரைகின்றேன் சதுராலே வெள்பான என்று மிக அழகாக பதிவு பண்ணினார் என்றால் அந்த ஆறு வழி, இறைவனை நோக்கிய அந்த வழி, அந்த வழிக்கு நமக்கு இறைவன் அருமையான ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். அத்துவாக்கள் என்று சொல்வார்கள். அத்துவா என்றால் வழிதான். 6 அத்துவாக்கள். சித்தாந்தம் நிறைய பேர் படிக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேருக்குமே அது தெரியும். பதம், வண்ணம், பதம், மந்திரம், இது 3 சொல்லுலகம். அடுத்ததாக புவனம், தத்துவம், கலை, இது 3 பொருள் உலகம். சொல்லுலகமாகி பொருள் உலகமாகி இந்த 6 வழியில் சென்றால் இறைவனை அடையலாம். இதான மாயா காரியம்தான், சுத்தமாரியின் காரியம்தான். சுத்தமாயிலிருந்து நம் போன்ற அசுத்தமாயில் இருக்கும் ஆன்மாக்களுக்கு அறிவு விளங்கச் செய்யும் பாதை, வழி, அத்துவாக்கள். இப்போ நம்ம இறைவன் சிந்தனையில நல்ல செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த கேட்பதற்கு உறுதுணையாக இருப்பது எது? சொல் பிரபஞ்சம். சொல்லை இந்த வாயால் சொல்லும் பொழுது செவியால் கேட்டு மனதால் நினைந்து உருகி வழிபாடு செய்கிறோமே, இறைவனை பற்றிய சிந்தனைகள் வருகிறதே, இதுக்கு வழியாக இருப்பது எது? சொல் பிரபஞ்சம் தானே. எழுத்தாகி வருகிறது, பதமாகி வருகிறது, மந்திரமாக வருகிறது. ஒரு எழுத்து பதம் என்றால் சொல்லாய், 2-3 எழுத்து சேரும்போது பதம், சொல். அந்த சொல் எப்பொழுது மந்திரமாகிறது? இறை நினைவிலே சொல்லும் பொழுது மந்திரமாகிறது. நம சிவாய, நா என்பது ஒரு எழுத்து, மா என்பது ஒரு எழுத்து, சி என்பது ஒரு எழுத்து, வா என்பது ஒரு எழுத்து, யா என்பது ஒரு எழுத்து. 5 எழுத்து மந்திரம் என்று சொல்வார்கள். தனித்தனியாக ஒவ்வொன்றுக்குமே ஒரு பொருள் உண்டு. ஆனால் இதை சேர்த்து சொல்லும்போது நம சிவாய என்று ஒரு மந்திரமாகிறது. இந்த மந்திரத்தை வண்ணம் பதமாகி பதம் மந்திரமாகி இந்த மந்திரத்தின் மூலமாக மீண்டும் மீண்டும் உச்சரிக்க புவனங்கள், ஒவ்வொரு புவனங்களும் கிடந்து அந்த புவனத்தை தாண்டி தத்துவங்கள், தத்துவங்களை தாண்டி கலை, அந்த கலையும் 5ஆகி நிவர்த்தி கலையாகி பிரதிஷ்டா கலையாகி வித்யா கலையாகி சாந்தி கலையாகி சாந்தி அதீத கலையாகி இறைவனோடு சேரும் அற்புதமான வழியை நமக்கு காண்பித்து கொடுக்கிறது என்றால் இந்த அத்துவாக்கள் 6 அத்துவாக்களாக நமக்கு இறைவன் படைத்து கொடுத்திருக்கிறார். நாமும் கொஞ்சமாக அந்த வழியில போகலாம் என்று ஒரு எண்ணம், ஒரு துளி எண்ணம் வந்து விட்டார் என்றால் கையை பிடிச்சு கூட்டிட்டு போயிடுவார் சாமி. சாமி உன்னை அடையணுமே, அதுக்காக தானே கோயிலுக்கு வர்றோம், இவ்வளோ வழிபாடு செய்கிறோம். இறைவனை காண வேண்டும், இறைவனை அடைய வேண்டும், இறைவனை உணர வேண்டும் என்றெல்லாம் தாகத்தில் தான் வருகிறோம். அதற்கு வழியாக இருப்பது அத்துவாக்கள். அந்த அத்துவாக்கள் மட்டுமா, 6 ஆதாரங்களையும் கொடுத்தாரே நமக்கு. அந்த ஒவ்வொரு ஆதாரத்திலும் நின்று ஒவ்வொரு அதிதெய்வமாகி அந்த ஒவ்வொரு ஆதாரத்தையும் கடந்து கடந்து மேலே வந்தால் இறைவனோடு இருக்கும் பேரானந்தத்தை அடையலாமே. மூலாதாரத்தில் 3 எழு கனலை காலால் எழுப்பும் கருத்து அறிவித்தே. அதில் இருக்கக்கூடிய அந்த குண்டலினியை எழுப்பும் போது முதல்ல மூலாதாரம், அதில் இருக்கக்கூடிய அதிதெய்வமான இறைவன், அந்த இறைவனை கடந்து சுவாதிஷ்டானம், அதில் இருக்கக்கூடிய அதிதெய்வமான பிரம்மன், அதுக்கடுத்ததாக இருக்கக்கூடிய மணிப்பூரகம், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அநாகதம், அதுக்கடுத்து இருக்கக்கூடிய விசுத்தி, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ஆக்கை. இந்த 6 ஆதாரங்களும் எதற்காக இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் நாம் முன்னேறி வர வேண்டும், வழியாக எடுத்து வர வேண்டும். அந்த ஆக்கையிலே நினைவிலே அப்படி இறைவனோடு கலக்க வேண்டும். அந்த நினைவு இருக்கிறதே, அதுதான் ஆனந்தம். ஆனந்தம் பேரானந்தமாக இருக்கும். நம்ம சாதாரணமாக சாமி கும்பிட போனாலும் கோவிலுக்கு போனாலும் எல்லா பேச்சுக்களையும் எண்ணங்களையும், அங்கே ஒரு பலிபீடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பலிபீடத்தில் விழுந்து வணங்குகிறோம். எதற்காக வணங்குகிறோம் என்றால் என்னுடைய மனதின் சிந்தனைகள், வாயின் வார்த்தைகள் அத்தனையும் இங்கே பலியிட்டேன். அகங்காரத்தையும் மானவத்தையும் அத்தனையும் பலியிட்டேன். இறைவா உன்னோடு சேரும் வழியை காட்டு.
அப்போ எல்லாத்தையும் அங்கேயே பழி விட்டுறணும். உள்ளுக்குள்ளே கருவறைக்குள்ளே போகும்போது பேச்சும் இருக்கக்கூடாது, எண்ணமும் இருக்கக்கூடாது. வாக்கும் மனமும் இங்கே அப்படியே ரெண்டுமே இல்லாத ஒரு நிலை. வாக்கும் போயிடணும், மனத்தின் சிந்தனைகளும் போயிடணும். இந்த ரெண்டு இல்லாத ஒரு நிலையிலே தான் இறைவனோடு கலக்க முடியும். அப்பத்தான் நம்ம கற்பூரம் அங்கே உள்ள கருவறையில் காமிப்பாங்க பாருங்க. காண்பிக்கும் போது இங்க எல்லா எண்ணங்களும் நம்ம விட்டு நீங்கியது. இப்போ உள்ளுக்குள்ள ஜோதி காண்பிக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்க உருவம் தெரியாது. அது மாரியம்மனாவும் தெரியாது, காளியம்மனாவும் தெரியாது, ஜோதியாக தெரியும். இந்த ஜோதி உள்ளே வந்துவிடும், வந்து இங்க வந்து ஜோதியாக நின்றுவிடும். இதுதான் உண்மையான வழிபாடு. இந்த வழிபாட்டை நாம் மேற்கொண்டோமே என்றால் எந்த துன்பமும் நம்மை அணுக முடியாது. மனதளவிலோ உடலளவிலோ எந்த துன்பம் வந்தாலும் அது வந்துட்டு போகுது, அது பாட்டுக்கு சாமி இருக்கார்ல காப்பாற்றிடுவார், அவர் பார்த்துக்கிடுவார் என்ற எண்ணம் ஆழமாக மனதில் நிற்கும். இறைவன் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம், இதையெல்லாம் நம்ம நினைக்கணும். 6 ஆத்துவாக்களையும் கொடுத்து 6 ஆதாரங்களையும் வைத்து உன்னுடைய துன்பத்திலிருந்து விலகுவதற்கு ஒரு வழியை காண்பித்தேன், நீ முன்னேறி வா. நம்ம கொஞ்சமாவது வரணுங்க, வந்தாத்தான் அப்ப இறைவனோடு சேரும் நிலை நமக்கு வரும். இந்த துன்பத்திலிருந்து போகணும் எப்படி போகிறது? நம்ம கொஞ்சம் முயற்சி செய்ய வேண்டாமா? செய்ய வேண்டும் என்பதற்காக ஆறாக வந்த அந்த இறைவன், ஆரையும் தந்த அந்த இறைவனாக இருக்கிறான். அப்படி வழியாக உள்ள இறைவன் ஆறு, பயப்படாத, கவலைப்படாத என்று சொல்வது போல நமக்கு ஆறுதலை சொல்லும் இறைவனா. ஒவ்வொரு நொடியும் இறைவன் நமக்காக இறங்கி வந்து ஒவ்வொரு துன்பத்திலும் நமக்கு ஆறுதலை தரக்கூடிய இறைவனாக இருக்கிறார். நாம் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, நமக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று மனசுக்குள்ள இருக்கு. எந்த தெய்வத்தை நாம் வணங்கினாலும் அந்த தெய்வத்தில் ஆழ்ந்த பற்று கொண்டு இருந்தால் அந்த தெய்வமே நமக்கு முன்னின்று வந்து, அது மானுடராகவும் வரலாம், எந்த ரூபத்தில் வந்து நமக்கு ஆறுதலை செய்யும் என்று நம்முடைய அருளாளர்கள் மிக அழகாக பாடி வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இறைவன், ஆறுதலாக வரக்கூடிய இறைவன் ஆறாகவும் வருகிறார். இன்னைக்கு நல்ல மழை பெஞ்சிருக்கு. இந்த தடவையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையுமே ஓரளவுக்கு மழை தான். போன வருஷம்லாம் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகும்போது இந்த தீர்த்தங்கள் ஆறு எல்லாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிருந்தது. மனசுக்கே கஷ்டமாக இருந்தது. இப்படி இருக்கேன்னு ரொம்ப மனசு வருத்தப்பட்டோம். ஆனால் இந்த வருடம் அந்த காலத்துலலாம் கோவிலுக்கு போகிறதுன்ற தீர்த்த யாத்திரை தான் சொல்லுவாங்க. தீர்த்த யாத்திரை தான். ஏனென்றால் நம்முடைய கலாச்சாரங்கள் முன்பு இருந்தே மனிதர்கள் என்றைக்கு ஒவ்வொரு இடங்களை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தாங்க பாருங்க. அவங்க எதை தேர்ந்தெடுத்தாங்கன்னா ஒரு ஆற்றுப்படுகையைத்தான் தேர்ந்தெடுத்தாங்க. ஏன்னா நீரின்றி அமையாத உலகம், நீர் தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனால் இந்த ஆற்றுப்படுகையில் தான் சேர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள். அப்படி வாழும் பொழுது அவர்களுக்குரிய தெய்வத்தை அங்கே வைத்தார்கள். அப்படி நீங்களாம் பார்த்தீங்கன்னா நமக்கு காவிரி ஆறு, இங்கே தாமிரபரணி ஆறு, இங்கே மதுரையில் வைகை ஆறு, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆறுகள், ஏராளமான ஆறுகள். ஆறே தெய்வமாக வந்தது. இன்றைக்கும் ஆறையே நம்ம தெய்வமாக தான் கொண்டாடுறோம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கூட கொஞ்சம் கம்மியாக கொண்டாடுறோம். அங்கே வடக்கெல்லாம் போனாங்கன்னா தினசரி கங்கை ஆரத்தி, கங்கையைத்தான் அங்கே அவ்வளோ ஒரு புனிதமாக கருதி வழிபாடு. நம்ம தாமிரபரணிக்கெல்லாம் இடையில அந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை கொண்டு வந்தாங்க. இப்பவும் சில இடங்கள்ல நடக்குது, எல்லா இடங்களையும் நடக்கல. ஆனா தீர்த்தமாக இருப்பவன் தீர்த்தன், இறைவன் தீர்த்தனாக இருக்கிறான். நம்முடைய துன்பங்களை தீர்ப்பதற்காக தீர்த்தனாக வருகிறான், ஆறாக வருகிறான், நதியாக வருகிறான். இப்போ நிறைய இடங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இப்போ நலச்சக்கரவர்த்திக்கு சனிதசை நடந்தது. ஒரே நாரத மகரிஷிட்ட கேட்டார், ஐயோ இவ்வளவு நாளும் எவ்வளவு துன்பம், எவ்வளவு கஷ்டம், இந்த துன்பத்திலிருந்து என்னால் விடுபட முடியுமா என்று ரொம்ப ஒரு மனநொந்து நாரத மகரிஷிட்ட கேட்டப்போ நாரத மகரிஷி சொன்னார், தீர்த்த யாத்திரை பண்ணு. ஒவ்வொரு தீர்த்தமாக ஆடிக்கொண்டு வந்தார். அப்படி வரும்போது தான் இங்கே வந்த பொழுது நல்லாறு, திருநள்ளாருக்கு வந்தார். அங்கே உள்ள தீர்த்தத்திலே நீராடிய பொழுது, நீராடி வெளியே வரும்போது அவர்கிட்ட உடம்புல இருக்கிற சனி பகவான் வெளியே வந்துட்டார், வெளியே வந்து உட்கார்ந்துட்டார். ஏனென்றால் தீர்த்தமாக இருப்பவன் இறைவன்.
அந்த இறைவனுடைய சக்தியினால் அவரால் அங்கே உள்ள இருக்க உடம்புக்குள்ள இருக்க முடியல, அதனால வெளியே வந்துட்டான். இப்ப யோசிச்சுக்கங்க, சனி தசை நடந்தா என்ன செய்யணும்? தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும். இதை நமக்கு அருமையாக அருளி இருக்கிறார்கள். தீர்த்த யாத்திரை என்பது அந்த தீர்த்தத்திலே அப்படியே போய் நீராடுதல் தான். நீராடுதலை தான் நம்ம அருமையாக எடுத்து சொன்னார்கள். அப்படியே வெளியே வந்துட்டார். வெளியே வந்த சனி பகவான் சரி வெளியே வந்த பிறகு இப்போ உடம்பெல்லாம் காஞ்சிரும்ல, திரும்ப போய் பிடிச்சுக்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிற்கிற அதுக்குள்ளே இவர் என்ன செஞ்சிட்டார்? சுவாமிகிட்ட போயிட்டார். அங்கே இருக்கிற ஈஸ்வரன் பெயர் உங்க எல்லாருக்கும் தெரியும், தர்ப்பை ஆரண்ய ஈஸ்வரன். தர்ப்பை புல்லாகிய காடு, தர்ப்பை காடு, ஆரண்யம்னா காடு, தர்ப்பை ஆரண்ய ஈஸ்வரர். அந்த தர்ப்ப காட்டுக்குள்ள சுயம்புவாக வந்த மூர்த்தம் அங்க உள்ள போனார். இங்க உள்ள போன மாத்திரத்துல பயந்து அவர் வெளியே உட்காந்துட்டார். முதல்ல தீர்த்தத்துல தான் ஆடினார். தீர்த்தத்துல ஆடி முடிக்கும் போதே வெளியே வந்துட்டார். சுவாமி பக்கத்துல போனப்ப அவரால் நெருங்கவே முடியவில்லை. அப்ப சனி திசையிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும் நீங்க புரிஞ்சுக்கிடலாம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். தீர்த்தத்தில் ஆடணும், போய் துணியை கழட்டி போடணும்ல தேவையே இல்லை. அந்த வேலையெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. இறைவன் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த துன்பத்தை நீக்குவதற்காக வரல. துணியை நீ என்கிட்ட தான் சொல்லவே இல்லை. தீர்த்தத்தில் ஆடுங்கள், இறை நாமாவளியை சொல்லுங்கள். உள்ளே போய் முன்னாடி உட்கார்ந்துருக்காருல ஒருத்தர், பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. சனி பகவான் பயந்து போய் உட்கார்ந்துருக்காரு. உள்ள இருக்க சாமிகிட்ட போக முடியல. இன்னைக்கு சயின்டிபிக்கலா அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நீங்க இதுல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சயின்டிபிக்கலா இந்த இடத்துல சனி அந்த மேல இருக்க கிரகங்கள் தானே, கோள் தானே, அது ஒரு கோள் தானே, அதுல இருந்து வரக்கூடிய ரேஸ் இத்தனை கிலோமீட்டர் சுற்றளவில் இந்த இடத்துல பாதிக்க முடியவில்லை. அதிலிருந்து வர்ற ரேஸ் அதனுடைய பாதிப்பு இங்கே விழ முடியவில்லை என்று சயின்டிபிக்கலா நிரூபிச்சிருக்காங்க. நம்ம ஆள்க எந்த காலத்திலே மெய்ஞானத்தில் சொல்லிட்டாங்களேங்க, மெய்ஞானத்தில் சொல்லிட்டாங்களே, இந்த சனி திசையின் பாதிப்பு இந்த இடத்தில் இருந்தால் உனக்கு வராது. ஏன்னா சனி திசை வந்தவங்க எல்லாருக்குமே வந்திருக்கும். ஏன்னா இந்த இருக்கவங்க நிறைய பேர் வயசானவங்க. அதனால கண்டிப்பா ஒரு 2 டைமாவது பார்த்துருப்பீங்க, 7.5 இல்லை ஒரு டைமாவது பார்த்துருப்பீங்க. வந்தா என்ன பாடுபடுத்தும். அது நலச்சக்கரவர்த்தி வாழ்க்கையில மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில அதுதான். உடுத்தி இருக்க துணி கூட அவன் உடம்புல இல்லை, பறந்துருங்க ஆத்துல. உடம்புல ஒரு துணி இல்லாம நிற்பான். அவளுடைய சேலை முந்தானியை கிழிச்சு, தமையந்தி சேலை முந்தானியை கிழிச்சு இடுப்பில் கட்டுவான் என்றால் இன்னைக்கும் அப்படிதான் நிறைய பேருக்கு இருக்கும். துணி கூட இல்லாம நடு ரோட்ல நிக்க வச்சிருக்கும். அவ்வளவு துன்பத்தை தரக்கூடியவன். அப்படிப்பட்ட திசையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் இந்த இருக்கு இந்த இடம். எவ்வளவு ஒரு அருமையாக சயின்டிபிக்கலா நமக்கு சொன்னார்கள் பாருங்கள். இந்த தீர்த்தத்தில் ஆடினால் போதும், இங்கே உள்ள இறைவன் நமக்கு அருள் பாலிப்பார் என்று. அதை விட அருமையா இங்க வந்தாரு ஞானசம்பந்த பெருமான், அருமையான பதிகம் பாடினார். போகமார்த்த புன்முளையால் தன்னோடும் என்று. அம்பாள் அங்க நின்ன கோலத்துல, போகமார்த்த புன்முளையாளாக நின்ற கோலத்தில் அழகாக காட்சி தருகிறார். சுவாமி ரொம்ப அழகா இருக்கா. இந்த 2 மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் தியாகராஜர் இருக்காருங்க, அதையும் பார்க்காம வந்துடாதீங்க. அற்புதமான ஒன்று. அங்கே மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் காலையிலையும் சாயங்காலமும். அதையும் கண்டிப்பாக, அதை சந்நிதி இருக்கவங்க கண்டிப்பாக அதையும் பார்க்கணும். போயிருந்து காலையில் ஒரு 5:30 மணிக்கெல்லாம் அபிஷேகம் நடக்குது. அந்த அபிஷேகம் நடக்கும்போது அதிலிருந்து வர்ற ரேஸ், அந்த மரகத லிங்கத்திலிருந்து வரக்கூடிய ரேஸ் நம்ம உடம்புல படணும். பட்டால் அத்தனை துன்பங்களும் நீங்கும். பார்த்துக்கோங்க. அதனால இனிமேல் இந்த சனி திசைக்கு இங்க பயப்படாதீங்க, நேரம் அங்க போயிருங்க. 1 நாளோ 2 நாளோ தங்குங்க. அந்த மரகத லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணும்போது அங்க முன்னாடி, ஏன்னா நீங்க இருந்து போறவங்கெல்லாம் எங்க போய் உட்கார்றாங்க தெரியுமா? முன்னாடி போய் உட்காந்து அது ஒரு பால் எல்லாத்தையும் கொடுத்து ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. நீங்க தயவுசெய்து இன்னும் அப்படி செய்யாதீங்க. அங்க உள்ள நல்லாவே ஃப்ரீயா இருக்கும். ஏன்னா சாமிகிட்ட யாரும் போக மாட்டாங்க. அவர் தான் நீக்கிறவரு, அவர்கிட்ட போக மாட்டாங்க. போனாதான் நீங்கிருமே. இவங்க திரும்ப 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 ரொட்டேஷனா இங்கதான் போய் நிற்பாங்க. யாரை விட போனாங்களோ அவர்கிட்ட போய் திரும்ப போய் உட்காந்துருப்பாங்க பக்கத்துல. நம்ம நேரா சாமிகிட்டையும் அவர்கிட்டையும் போய் உட்கார்ந்தீங்கன்னா அந்த ரேஸ் நம்மை காப்பாற்றும். இது விஞ்ஞான பூர்வமாகவும் மெய்ஞான பூர்வமாகவும் இறைவன் தீர்த்த
தீர்த்தனாக வந்து நம்முடைய துன்பங்களை எல்லாம் தீர்க்கக்கூடியவனாக வந்து நமக்கு அருள் பாலிக்கிறான் என்று மிக அழகாக வைத்தார்கள் பாருங்கள். அப்புறம் இறைவன் ஆறாகவே வருகிறான், நதியாகவே வருகிறான். காவிரி ஆறு அப்படியே பெருக்கெடுத்து பாய்கிறது. அப்படி பாயும் பொழுது அம்பிகை தவம் பண்ண ஒரு இடம் வேண்டும் என்று இறைவனை நோக்கி கேட்கிறார். இறைவா எம்பெருமானே, இங்கே நான் எங்கே சென்று தவம் புரிவது என்று கேட்ட பொழுது, இதோ காவிரி ஆறு பாய்கிறது, அங்கே சென்று இந்த நாவல் மரக்காடு ஏராளமாக இருக்கிறது, அங்கே சென்று நீ தவம் புரி என்று இறைவன் ஆணையிட அம்பிகை இறங்கி வருகிறாள். இந்த இடத்திலே காவிரி ஆற்றன் கரையிலே அந்த வெண்ணாவல் மரத்தின் கீழாக அமர்ந்திருந்து இறைவனை நோக்கி தவம் புரியும் அம்பிகை சிவலிங்கம் பிடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். சிவலிங்கமே பார்த்தீங்கன்னா முனிவர்களால் ஆக்கப்படக்கூடிய லிங்கம், சுயம்புவாக, இப்போ திருநள்ளாறுலாம் சுயம்பு லிங்கம், சுயம்புவாக வரக்கூடிய லிங்கம், முனிவர்களால் செய்யக்கூடிய லிங்கம், தெய்வங்கள். இப்போ அம்பிகையே நிறைய இடங்கள்ல லிங்கம் பிடிச்சா, அது மாதிரி லிங்கம், அப்புறம் மனிதர்கள் நம் போன்றவர்கள் செய்யக்கூடிய லிங்கம், இப்படியெல்லாம் நிறைய இருக்கிறது. அதிலே அம்பிகை இங்கே அங்கே ஓடுகின்ற காவிரி ஆற்றை நீர்த்திரளாக சேர்த்து லிங்கத்தை அமைத்தாள். செழு நீர்த்திரளாக இன்றைக்கும் இறைவன் செழு நீர்த்திரளாகவே அமர்ந்திருக்கிறான். ஆறாக வந்த இறைவன் நமக்கு ஆறாக வரும் இறைவன் அந்த ஆற்றின் நீராகவே இருந்து லிங்க வடிவிலே இருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா அது காவிரி யாருடைய மட்டத்தை விட அந்த கருவறை கொஞ்சம் இறங்கி இருக்கும். அதனால அதுல வந்து தண்ணி வந்து என்ன செய்யும், ஊறிக்கிட்டே இருக்குமா. பார்த்துருப்பீங்க நிறைய பேர், தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். அதுலயும் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக காவிரியில் வெள்ளம் ஓடும்போது நிறைய தண்ணி அந்த தண்ணியை எடுத்து கோரி விட்டுட்டு தான் பூஜையெல்லாம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு இருக்குமா. அந்த அகிலாண்டேஸ்வரியாக இருந்து திரு ஆனைக்கா என்ற இடத்திலே இறைவன் வெண்ணாவல் மரத்தின் கீழாக செழு நீர் திரளாக இருந்து அருள் பாலிக்கும் அற்புதமான தலமாக இன்றைக்கும் காட்சி தருகிறது. அருமையாக இந்த கோவில் ரொம்ப விசேஷமானது. ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. ஏன்னா அவ்வளவு நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு தலம் என்று சொல்வார்கள். இதில் பார்த்தீங்கன்னா 5 பிரகாரம் இருக்கும், சுத்து பிரகாரம் 5 இருக்கும். அப்புறம் அங்கே ஒரு பலகனின்னா அந்த ஜன்னல், அதில் 9 வாசல். அதாவது நம்முடைய உடல் அமைப்பை வைத்தே இந்த கோவிலை அமைத்திருக்கிறார்கள். ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அப்படியே புகழூர் இறைவனை பார்த்து பாடினார் அல்லவா அப்பர் பெருமா. ஒன்னுள்ளே 9 வாசல் வைத்தார், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன், பூம்புகலூர் மேவிய புண்ணியனே. அந்த 9 வாசலை நினைவு கூறும் வண்ணமாக இங்கே பலகனி, அந்த சாமிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா இந்த பலகனி வழியாக, சாமி எனக்கு 9 வாசல் கொடுத்திருக்கியே, இந்த 9 வாசல் வழியாக உன்னை நான் காண வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை வைத்தார்கள். 9 வாசல் வழியாக இன்னைக்கு உலகத்தை பார்க்கிறோம். நாம் உலக பொருள்களை பார்க்கிறோம். அத்தனையும் பொய்னா இல்லாததில்லை, நிலை இல்லாதது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு நல்லா இருக்கும், நாளைக்கு இல்லாம போயிடும். நிலையில்லாத பொருள்களை பார்க்கிறேனே, ஆனால் உன்னை அறிய மாட்டேங்கிறேனே என்று இந்த வாசல் வழியாக உன்னை காண வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை இங்கே வைத்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த 5 பிரகாரம் என்பதும் நம்முடைய உடல் அமைப்பிலே 5 கோஷங்களாக இருக்கிறது. அதனை உணர்த்தும் வண்ணமாக வைத்தார்கள். இந்த 5வது மதில் சுற்றுக்கு விபூதி சுற்று என்று பெயர். இந்த 5வது சுற்று முதல்ல இந்த மன்னன் இதெல்லாம் அமைச்சிட்டான், கொச்சங்கச்சோழன் தான் அமைச்சான். இந்த இதை மாடக்கோயிலாக அமைந்துள்ளது. உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். மாடக்கோயில்னா யானை புகாத வண்ணமாக அமைந்ததான ஒரு கோவில். அந்த மாடக்கோவிலாக அமைத்தான் கொச்சங்கச்சோழன். இந்த 5வது சுற்றை மட்டும் அமைப்பதற்காக இறைவனே வந்தார். ஒரு சித்தர் ரூபமாக வந்தாராம்.
வந்து அந்த மதில் சுவரை வேலையாட்கள்லாம் சேர்ந்து கட்டுறாங்க. கட்டி முடிச்சுட்டோன்னே காசு கொடுக்கணும்ல, அதுக்காக என்ன செய்வாரா, விபூதி பொட்டணும். நம்ம இதுலேயும் கூட இங்கே திருச்செந்தூரில் சொல்லுவாங்க, அதை எல்லை விபூதி கொடுத்தாரு. அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட வச்சு விபூதி கொடுத்தாங்க. வீட்டில் போய் பார்த்தா அந்த விபூதி அந்த இலையில பார்த்தா அவங்கவுங்க எவ்வளோ வேலை செஞ்சாங்களோ அதுக்குரிய காசு கிடைச்சிது. இங்கே அந்த விபூதியவே அப்படி எடுத்து கொடுப்பார் சித்தர், அதில் பொன்னாக வந்ததாம். அதனால இதுக்கு பேர் விபூதி சுற்று என்பதே பெயர். இந்த 5வது பிரகாரத்திற்கு இன்றைக்கும் இருக்கிறது. அற்புதமான ஒரு ஆலயமாக இங்கே உள்ள அம்பிகை அகிலாண்டேஸ்வரியாக இருக்கிறார். 2 காதிலையும் பார்த்தீங்கன்னா பெரிய தாடங்கம் போட்டிருப்பா. ஆதிசங்கரால் நிறுவப்பட்டது. ஒரு காலத்திலே இந்த கோவிலுக்குள்ள யாரும் நெருங்க முடியாதாம், அவ்வளவு உக்கிரகமாக இருந்தாளாம் அம்பிகை அகிலாண்டேஸ்வரி, நெருங்க முடியாத அளவு. அதனால் ஆதிசங்கரர் ஒவ்வொரு தலமாக வந்த பொழுது இந்த தலத்திற்கு வந்தார். வந்த பொழுது அம்பிகையை பார்த்தார். அம்மா, இவ்வளவு உக்கிரமாக இருக்கிறாயே, இப்படி இருந்தால் என் போன்றவர்கள் எப்படி வர முடியும், உன்னை அணுக முடியும் என்று நினைந்து அவளை சாத்வீகப்படுத்துவதற்காக. எப்பவுமே பார்த்தீங்கன்னா அம்மா கோபமாக இருந்தால் ஒரு பிள்ளையை கொண்டு வந்து வச்சா, அதுவும் தாய்க்கு மூத்த பிள்ளை ரொம்ப பிடிக்கும் பாருங்க, அதனால பிள்ளையாரை கொண்டு வந்து முன்னாடி வச்சாராம். இன்னைக்கு அங்கே பிள்ளையார் இருக்கிறார். இந்த கொடிமரத்துக்கு முன்னாடி அந்த பிள்ளையார் இருப்பார். அந்த பிள்ளையாரை கொண்டு வந்து முன்னாடி வச்சு பார்த்தார். அப்பவும் கோபம் அடங்கலை, அவளுக்கு ஆக்ரோஷமாக இருந்தா. அப்புறம் பின்னாடி முருகரை வச்சு பார்த்தார், அப்பவும் அடங்கலை. அதன் பின்பாக நல்ல ஒரு மந்திரம், அந்த மந்திரம் சேர்ந்ததான எந்திர தகடு, அதை தாடங்கமாக்கி 2 காதுகளிலுமே அமைத்தார். அதன் பின்பாக இவள் உக்கிரகம் தரிந்தது என்று சொல்வார். இன்னைக்கு ஒரு பெரிய தாடங்கம், தாடங்க மகிமாயை நமக என்பது லலிதா சகஸ்ரநாமம். அப்படிப்பட்ட தாடங்கத்தை அணிந்தவளாக இந்த அகிலாண்டேஸ்வரி அருமையாக காட்சி தருகிறாள். அப்புறம் இந்த அகிலாண்டேஸ்வரி எப்படி இருக்கிறார், இன்றைக்கும் கன்னி பெண்ணாகவே இருக்கிறார். இவளுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஏன்னா சுவாமிகிட்ட வேதங்களையும் மந்திரங்களையும் அந்த 28 ஆகமங்களையும் இறைவன் சொல்ல சொல்ல கேட்டுக்கொண்டே இருக்கிறாளாம். இன்னும் கேட்டு முடியலை, அம்பாளுக்கே கேட்டு முடியல, நம்மளாம் என்ன மாத்திரம் பாருங்க, கேட்டுக்கொண்டே இருக்கிறாளாம். எப்போ கேட்டு முடியுதோ அப்பதான் கல்யாணம். அதனால் இன்னைக்கும் அந்த கஷேத்திரத்தில் கல்யாணம் கிடையாது. மற்ற இடத்துலலாம் கல்யாணம் உண்டு இல்லையா, அம்பாளுக்கு திருக்கல்யாணம் உண்டு இல்லையா, இந்த இடத்துல கன்னியாகவே இருக்கு. ஏனென்றால் கற்பது இன்னும் முடியவில்லை. வேதங்களையும் ஆகமங்களையும் கற்றுக்கொண்டிருக்கும் கன்னியாகவே அம்பாளுக்கு. அதனாலதான் ஞானம் விளையும் இடமாக இந்த இடம் அமைந்துள்ளது. ஞானத்தை வேண்டுபவர்கள் இந்த தலத்திற்கு சென்றால், காலமேக புலவருக்கு ஞானம் கிடைச்சது இந்த தலம் தானே. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு தலமாக திரு ஆனைக்காவில் இறைவன் செழு நீர் திரளாகவே அமைந்துள்ளார். அற்புதமான ஒரு தலமாக அமைந்துள்ளது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு அருமையான தலம் மயிலாடுதுறை. நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். போன மாதம் ஐப்பசி மாதம் துலாக்கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐப்பசி மாதமே துலாக்கட்டம் சொல்லுவாங்க. நீராடுதல், ஐப்பசியில் நீராடுதல் ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதில் ஐப்பசியில் இந்த ஆற்றில் நீராடுதல், அந்த ஆறுகள் ஏராளமாக இருக்கு, தாமிரபரணி வைகை எல்லாம் இருக்குல்ல, இதில் ஆற்றில் இந்த ஐப்பசி மாதத்தில் நீராடுதல் ரொம்ப விசேஷம். கார்த்திகை மாதத்தில் சுனையில் நீராடணுமா, அப்புறம் இந்த மார்கழி மாதத்தில் குளத்தில் நீராடணுமா, மாசி மாதத்தில் கடலில் மாசி கடலாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மாசி கடலாட்டு விழா நடக்கும். மாசி மாதத்தில் கடலில் நீராட வேண்டுமாம். இந்த ஐப்பசி மாதத்திலையும் கூட முதல் நாள், துலாக்கட்டத்தின் முதல் நாள் மாசப்பிறப்பு அன்னைக்கு பராய்த்துறை, திருச்சி பக்கத்தில் இருக்கு பராய்த்துறை, அங்கே காவிரி ஓடுகிறது. காவிரி தான் தீர்த்தமா இருக்கு. பராய் என்றால் மூங்கில், மூங்கில் காடுகள் நிறைந்ததான அந்த தலம் அற்புதமாக இருக்கிறது. அந்த தலத்திலே அங்கே ஓடும் காவிரியிலே தீர்த்தத்திலே துலாக்கட்டத்திலே நீராடுவது ரொம்ப விசேஷமான ஒன்று. இந்த வருஷம் கேட்டிருக்கீங்க, அடுத்த வருஷம் முதல் நாள் போயிருங்க அந்த பராய்த்துறைக்கு. அப்புறம் கடைசி நாள், அந்த ஐப்பசி கடைசி நாள் கடைமுழுக்கு என்று சொல்வார்கள். இந்த நாளிலே இந்த மயிலாடுதுறை, இந்த மயிலாடுதுறையிலே இந்த கடைமுழுக்கு நாளிலே நீராடுதல் ரொம்ப ரொம்ப விசேஷம். அடியேங்களுக்கு இந்த வருஷம் பாக்கியம் கிடைச்சது.
இந்த கடை முழுக்கு நாளிலே நாங்கள் எதேச்சுமாக தான் போனோம், சொல்லிகிட்டே இருந்தோம், போகிறக்கு வாய்ப்புலாம் இருந்தால். ஆனால் கடைசி நாள் எங்களுக்கு போகிறக்கு வாய்ப்பு கிடைச்சது. எவ்வளோ அருமையாக பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த காவிரி ஓடுறதை பார்த்தா நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கோமா, வடக்கே இருக்கோமா, காசியில் கங்கை பிரபாகம் எடுத்த மாதிரி ஓடிச்சிங்க. இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகம் பார்த்தீங்களா, அப்படியே காவிரி கங்கையாகவே ஓடியது. அவ்வளோ அருமையாக இருந்தது. ஏற்பாடுகளும் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. அன்றைக்கு அந்த கடைமுழுக்கு நாளிலே அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய 5 கோவில்களில் இருக்கக்கூடிய இறைவன் தீர்த்தமாட வருகிறார். பக்கத்திலே இருக்கு, சுற்றி சுற்றி ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற சுவாமியும் தீர்த்தமாட வருகிறது. அந்த நேரத்திலே நாம் அதனை காணுதல். இறைவன் தீர்த்தம் ஆடும் பொழுது காணுதல் ரொம்ப பேர். நம்முடைய எத்தனை ஜென்ம பாவங்கள் எல்லாம் விலகக்கூடியது. அப்புறம் அந்த தீர்த்தமாடி, இறைவன் தீர்த்தமாடி முடிந்த பின்பா நாமும் போய் அந்த நீரிலே தீர்த்தமாடினால் நம்முடைய வினைகளெல்லாம் தீரும் என்று சொல்வார்கள். அற்புதமாக அடுத்த வருஷம் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த கடைமுழுக்கு நாளில் மயிலாடுதுறைக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஒரு முறை இறைவன் எம்பெருமான் கைலாய மலையிலே வீற்றிருக்க இந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி அத்தனை நதிகளும் வந்ததான். சுவாமி எல்லாரும் அவங்கவுங்க பாவத்தை போக்குறதுக்காக எங்கிட்ட வர்றாங்க. இப்போ நாங்களோ நிறைய பாவங்களை சுமந்து அவங்க பாவங்களை எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை எங்கே கொண்டு போய் விடுறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டாங்களாம். அங்கே போங்க, அந்த தமிழகத்திலே, தென் தமிழகத்திலே அம்பிகை மயிலாக வந்து வழிபட்ட ஒரு இடம், அதான் மயிலாடுதுறை. அந்த மயிலாக வந்து வழிபட்ட ஒரு தலம். அந்த இடத்திலே அங்கே காவிரி பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த இடத்திலே போய் நீராடுங்கள் என்று சுவாமி சொன்னாராம். அத்தனை நதிகளும், கங்கை, யமுனை, நர்மதை, கோதாவரி அத்தனை நதிகளும் இங்கே வந்து ஐப்பசி மாதத்திலே நீராடுகிறதாம். அதனால இங்க வந்து ஐப்பசியில் நீராடினால் அத்தனை தீர்த்தங்களிலும் நாம் நீராடிய முழு பலனை நாம் அடையலாம். அது மட்டும் இல்லை, இங்க கங்கை இங்க வந்துட்டா, ஐப்பசி மாதம் நீராடுறதுக்காக வந்துட்டா, சாமி பார்த்தாராம், காசி விஸ்வநாதர் பார்த்தாராம். உங்கள் ஊர்லேயும் காசி விஸ்வநாதர் விஷாலாட்சி தான், என்ன காசி விஸ்வநாதர் பார்த்தாராம். பார்த்துட்டு ஆகா கங்கை நம்ம விட்டு பிரிஞ்சு போயிட்டாலே, அவளை தேடி நம்மளும் போவோமே என்று அவரும் உடனே கிளம்பி வந்துட்டாராம். யாரு? விஷாலாட்சி அம்மையோடு கால பைரவரோடு வந்து இங்கே வந்து இருக்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னா அது பக்கத்திலே அந்த காசி விஸ்வநாதர் கோவில் நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. தர்மபுர ஆதீனத்துக்குரியதாக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது. அவரும் வந்து அங்கே நீராடுவதற்கு வருகிறார்கள். அற்புதமாக இருக்கிற. இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஒரு முறை இங்கே இறைவன் வருகிறார். வந்த பொழுது சுவாமி அம்பாளாக வருகிறார்கள். நந்தியம்பெருமானோடு கூடி வருகிறார், இவரோடு கூடுகிறார், திருமால் வருகிறார், பிரம்மா, சாமி நாங்களும் வர்றோம், அதையெல்லாம் பார்க்கணுமே அப்படின்னு வர்றாங்க. அப்படி வரும்போது நந்தியம்பெருமான் வேகமாக சென்று அங்கே வந்து விட்டாராம். காவிரிக்கு இந்த இடத்துக்கு மயிலாடுதுறைக்கு வந்து விட்டாராம். வந்த பொழுது அப்பா நம்ம எவ்வளோ வேகமாக வந்து, ஏன்னா அந்த பின்னாடி வந்த திருமாலுடைய வாகனம், பிரம்மாவுடைய வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் இந்த நந்தியம்பெருமானுக்கு ஈடு கொடுக்க முடியலையா, அவங்களாம் அப்படி பின்தங்கிட்டாங்களாம். வேகமாக வந்ததை பார்த்துட்டு கொஞ்சம் ஆணவம் நந்தியம்பெருமானுக்கு வந்ததான். அந்த மண்டே சாமி தான் பார்ப்பாரு. அப்பப்போ ஆணவம் வந்தால் ஒரு மண்டையில் ஒரு தட்டு தட்டி இறக்கி விட்டுருவார். அப்படியே பார்த்தார், அப்படியே ஆணவத்தோடையா இருக்க காலால் ஒரு லேசா ஒரு அமுக்குனார். இது பாதாள லோகத்துக்கு சென்று விட்டதாம் நந்தியம்பெருமான். அங்கே சென்று ஆகா நம் தவறு பண்ணிட்டோமே, கொஞ்ச நேரத்தில் ஆணவம் வந்துட்டு, சாமியே சுமக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சாலும் நம்மகிட்டையும் ஆணவம் வந்துட்டே என்று நினைந்து வருந்து இறைவனை நோக்கி வேண்ட, அப்படியே எழுந்து இங்கே வா என்று இறைவன் ஆணையிட, இந்த இடத்திலே இந்த துலாக்கட்டம் இந்த ஓடிக்கிட்டு இருக்க காவிரி யாரில் இந்த நடு நாயகமாக நந்தியம்பெருமான் எழுந்த இடம் நந்தி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இடத்துல இருந்து வழிபாடு செய்தால் நம்முடைய ஆணவமும் நம்முடைய வினைகளும் தீரும் என்று அருமையாக பதிவு பண்ணி வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்திலே சென்று நீராடும் பாக்கியத்தை நீங்களும் பெறுங்கள். அடுத்த வருஷம் பெறுங்க கண்டிப்பா. அந்த இடத்துல நீராடிட்டு இப்படி திரும்பி பார்த்தா கேதாரீஸ்வரர் இருக்கிறாரு. கௌரி அம்பிகையோட கூட கேதாரீஸ்வரர். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு மலை மேலே ஏறி எவ்வளோ சிரமத்தோட போய் பார்த்துட்டு வர்றோம் அவரை. இங்கே பார்த்தா இப்படி திரும்பி பார்த்தாலே நிற்கிறார். ஆகா இவ்வளோ நாளும் பார்க்காம விட்டுட்டவே என்று அவரையும் வழிபட்டனால அங்கே அவரையும் வழிபடலாம். அப்புறம் மயிலாடுதுறையில் அங்கே சுவாமி இந்த பெரிய கோயில்
அந்த மாயூரநாதர் அபயாம்பிகை கோவில் இருக்கிறது. அந்த கோவில் ரொம்ப அந்த காலத்திலே அவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டி வைத்திருக்கிறார்கள். கொஞ்சம் பராமரிப்பு குறைவாகத்தான், கொஞ்சம் மனவேதனையாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட இறைவன் அற்புதமாக காட்சி தருகிறார், மயூரநாதராக காட்சி தருகிறார். அந்த இடத்துல அப்படியே வலம் வரும் பொழுது இந்த தட்சிணாமூர்த்தி அப்படியே கல்லாலின் கீழ் இருந்து அறமுறைத்தவராக காட்சி தரும். அந்த தென்முக கடவுளான தட்சிணாமூர்த்திக்கு அருகில குதம்பை சித்தர் விற்றிருக்கிறார். அந்த குதம்பை சித்தர் இருக்கக்கூடிய அதுக்கு ஒரு தனி சன்னிதானமே வச்சிருக்காங்க குதம்பை சித்தர். அந்த இடத்துல பக்கத்துல நீங்க உட்கார்ந்து மனசார உங்களுடைய துன்பங்களை எல்லாம் சொன்னால் அவர் வந்து கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவார் என்பது இன்றைக்கும் அவர்கள் அவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் கண்ட காட்சி. ஏனென்றால் 1928 இந்த கோவில் திருப்பணி நடைபெற்றிருந்தது தான். அப்போ நடைபெற்று இருக்கும்போது இந்த இடத்துல இந்த குதம்பை சித்தர் இருந்த இடத்துல அப்போ தனி கோயிலாக இல்லையா, அப்போ இந்த இடத்துல அப்படி தோண்டி அதை எடுத்திருக்காங்க. எடுக்கும் பொழுது உள்ளே அந்த இடத்துல கமண்டலம், அந்த தண்டம் எல்லாம், அந்த மான் தோல், புலித்தோல், விபூதிப்பை எல்லாம் அதில் இருந்ததாம். அப்போ எந்த நிமிஷமும் அவர் அங்கே வந்து இருக்கக்கூடிய நிலை உண்டு என்று அப்படியே அதை மூடிட்டு அதிலே ஒரு இதை ஆக்கிட்டாங்க, தனி கோவிலாகவே ஆக்கிட்டாங்க. அப்போ குதம்பை சித்தர் இங்கே வாழ்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அற்புதமான தலமாக இந்த மயிலாடுதுறை இருக்கிறது. ஆனால் அந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது பெரிய கோயில் அது மயூரநாதர், அதுபோக இங்கே சுத்து கோவில்லாம் இருக்குது. நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது அப்படியே போனீங்கன்னா அந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட ஒரு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சித்தருடைய அந்த கோபுரம் இருக்குது. அதில் இருந்து ஒரு நிமிஷம் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய துன்பங்களெல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும். இறைவன் காவிரி நீராக ஆறாக இருந்து அருள் பாலிக்கும் அற்புத தலமாக இந்த இடம் அமைந்துள்ளது. அடுத்து ஒரு அருமையான ஒரு தலம் திருவிடைமருது. அவங்க எல்லாருக்குமே தெரியும், பார்த்துருப்பீங்க. மகாலிங்க சுவாமியாக இறைவன் அப்படியே பிரம்மாண்டமாக காட்சி தரக்கூடிய அற்புதமான ஒரு தலம். கோவிலே அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயில். அம்பிகை தனி சன்னிதானமாக விற்றிருந்து அருள் பாலிக்கிறார். கிழக்கு பக்கம் போயிட்டா திரும்ப கிழக்கு பக்கம் வந்துடாதீங்க, அங்கே ஒரு பிரம்மகத்தி பூதம் இருக்கு. எல்லாரும் நம்மளை பயமுறுத்துவாங்க. நம்மகிட்ட பிரம்மகத்தி பிடிக்கும்? பிடிக்கவே பிடிக்காது. அது அவருக்கு பிடிச்சது, அதனால அவர் போய் அங்கே உட்காந்துருக்கு. இருந்தாலும் கூட நம்ம கிழக்க போயிட்டு மேற்கு வழியாக வெளியே வருவோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான தலம் இந்த தலம். மருதவனம், மருத மரங்கள் நிறைந்ததான ஒரு காடு. அதான் இடைமருது. தலைமருதுங்கிறது அங்கே ஸ்ரீசைலம், அங்கே ஆந்திராவில் இருக்கு. அப்புறம் புடைமருது என்றது அம்பாசமுத்திரம் போகிற வழியில் இருக்கக்கூடியது. இது இடைமருதுவாக அமைந்துள்ளது. இந்த மருத மரம் தலைவிருட்சமாக உள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பிரகாரத்தில் தலைமருது அந்த மருத மரம் இருக்கு. இந்த மருத மரம் எப்படி வந்தது என்றால், கைலாய மலையிலே இறைவன் எம்பெருமானும் அம்பிகையும் பார்வதி தேவியாரும் ஒரு நாள் பேசிக்கொண்டிருந்த போது, சுவாமி இந்த புலோகத்தில் இருக்கும் சிறந்த தலம் எது என்று அம்பிகை கேட்க, வா உனக்கு காண்பிக்கிறேன் என்று ஒவ்வொரு தலமாக வருகிறார்கள். வந்த பொழுது இந்த தலம் காவிரி ஆறு பெருக்கெடுத்து ஓடக்கூடிய இந்த இடத்திலே மருத வனம், வனம்னா காடு, மருத மரங்கள் நிறைந்ததான காட்டுப்பகுதியிலே மிகவும் பொழில்கள் அப்படியே பூஞ்சோலைகள் நிறைந்ததான இந்த இடத்திலே வந்து அருமையான சூழல் கொண்ட இந்த இடமே மிக உயர்ந்தது என்று இறைவன் கூறும் பொழுது அங்க மேல கைலாய மலை பார்த்துச்சான். ஆகா, சுவாமி அம்பாலும் நம்மளை விட்டு இப்ப பிரிஞ்சு கொஞ்ச நேரம் போயிட்டாங்களே, இப்ப என்ன செய்யறது, நாமும் அங்கே போக வேண்டும் என்று அந்த கைலங்கிரி அந்த மலையின் ஒரு பகுதி இவர்கள் வருவதற்கு முன்பாக ஒரு மருத மரமாக வந்து நின்று விட்டதாம். இந்த காவிரி ஆற்றங்கரையிலே மருத மரமாக. அப்ப இங்க உள்ள இருக்க தலவிருட்சம் எது என்றால் கைலை மலையின் ஒரு பகுதியே மருதவனமாக மருத மரமாக இருக்கிறது. இந்த இடமே எமக்கு உகந்த இடம், இங்கேயே நீ தவம் செய் என்று அம்பிகையை நோக்கி இறைவன் சொல்ல, அப்பொழுது இறைவனும் இறைவியும் அங்கே இருந்த பொழுது அங்குள்ள உயிர்கூட்டங்களை எல்லாம் பார்த்தார்களாம். பார்த்து ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்ததாம்.
அந்த 2 பேருடைய கண்களிலிருந்து வழிந்த ஆனந்த கண்ணீர் அப்படியே காவிரியோடு சென்று சேர்ந்ததாம். இதுவே இன்றைக்கும் தீர்த்தமாக உள்ளது. காருண்ய அமிர்த தீர்த்தமாக அமைந்துள்ளது. அற்புதமான தீர்த்தம். இந்த தீர்த்தத்தில் நீராடினா எப்பேற்பட்ட வியாதியும் குணமடையும் என்று இன்றைக்கும் அங்கே அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது திருவிடைமருதூர். இறைவனும் இறைவியின் கண்களிலிருந்து வழிந்த ஆனந்த கண்ணீரே தீர்த்தமாக அமைந்துள்ளது. அற்புதமான ஒரு தலமாகவும் இந்த மருதவனம். அம்பிகை இங்கே வெகு காலம் தவம் செய்தாள். எப்படி செய்தாள் என்றால், இறைவனை மனதிற்குள் ஒளியாக நிறுத்தி, நடுவாக நிறுத்தி ஒளி அப்படியே தவம் வெகு காலம் இருந்த பொழுது அகத்திய மகரிஷியும் அவருடைய சீடர்களுமாக இங்கே வந்தார்கள். வந்த பொழுது அம்பிகையை நோக்கி வேண்டி, உங்கள் அம்பாள் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள சுவாமியை ஜோதியா கும்பிடுறா, எங்களுக்கு காண்பிக்க வேண்டிய எம்போன்ற மானுடர்களுக்கும் இங்கே இறைவன் காட்சியளிக்க வேண்டும் என்று வேண்டிய பொழுது இந்த ஒளி வெள்ளத்தையே இங்க மருதமரத்தின் கீழாக நிறுத்தினாளாம். அதுவே இன்றைக்கு மகாலிங்கமாக அமைந்துள்ளது என்றால் எப்பேற்பட்ட உயர்ந்த தவத்தினால் வந்த இறைவன் பாருங்கள். அதனால்தான் எப்பேற்பட்ட தோஷங்களும் துன்பங்களும் நீங்கக்கூடிய மகாலிங்க சுவாமியாக இருக்கிற. அதில் இந்த தீர்த்தம் அதில் ரொம்ப விசேஷமான ஒன்று. ஒரு முறை ரோமச முனிவர் இந்த பக்கமாக வருகிறார். வந்த பொழுது தவம் இருக்கிறார். ஆகா, அருமையான கடை இருக்கே, மருதவனம் நிறைந்திருக்கு, சுவாமி அம்பாள் அருமையாக இருக்கிறார்களே என்று அங்கே உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பண்ணிய பொழுது ஒரு காகம் வந்ததாம். இந்த காகம் இந்த தீர்த்தத்தில், காருண்ய அமிர்த தீர்த்தம் இருக்கிறது, அதில் அப்படியே மூழ்கியது. மூழ்கி எழுந்தும் போது பொன்னிறமாக மாறியதாம். கருமை நிறம் கொண்ட காகம் பொன்னிறமாக மாறியதாம். மாறி சில நிமிடங்களே வானத்திலிருந்து ஒரு பெரிய விமானம் ஜெகஜோதியாக வந்தது. அதன் மீது ஏறும்போது ஒரு கந்தர்வனாக மாறிவிட்டதாம். மாறி அங்கே செல்லும் பொழுது ரோமச மகரிஷிக்கு ஆச்சரியம். ஆக, சாதாரண ஒரு காகமா வந்தது, இந்த தீர்த்தத்திலிருந்து எங்கும் போது இப்படி வந்தது என்று பார்க்கும் பொழுது கேட்டாராம். இந்த கந்தர்வனிடம் கேட்ட பொழுது இவரை மகரிஷியை வணங்கி, மகரிஷியே, முன் ஒரு அந்தணனாக நான் இருந்தேன் முற்பிறவியிலே. அப்படி இருந்த பொழுது அந்தணர்கள் என்னென்னா ஒவ்வொரு இடத்திலையும் போய் யாசகம் கட்டு வாழ்வதுதான் அந்தணர்களுடைய வழக்கம். அப்படி ஒவ்வொரு இடத்தில் யாசகம் கேட்கும்போது ஒரு இடத்தில் வாங்கிவிட்டால் அன்றைக்கு மற்றொரு இடத்தில் வாங்கக்கூடாது என்ற ஒரு தர்மம் அவர்களுக்கு உண்டு. அப்படி இந்த அந்தணன் அன்றைக்கு முதலில் ஒரு மன்னனிடம் சென்று யாசகம் வாங்கி விட்டான். அப்படி வாங்கும்போது சந்தனம் எல்லாம் அவர்களுக்கு பூசுவார்கள். பூசி அந்த முறைப்படிதான் அந்த தானம் கொடுப்பார்கள். வாங்கிவிட்டான். இன்னும் ஏதாவது கிடைக்காதா, இன்னொரு மன்னன்கிட்ட போயிட்டு வந்துடலாமே, கொஞ்சம் அதிக ஆசை, அவ்வளோதான். அப்படியே அடுத்த மன்னனிடம் வரும்போது அந்த மன்னன் பார்த்து விட்டா உடம்பெல்லாம் சந்தன பூச்சி இருக்கிறது, நீ ஏற்கனவே வேறொருடம் தானம் வாங்கினாயா என்று மன்னன் கேட்க, ஆமாம், அங்கே போய் இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். இப்படி காகத்தை போல வீடு வீடாக பறந்து எச்சிலை பிறக்குவது போல பிறக்குகிறாய், நீ ஒரு அந்தணன் தானா என்று மன்னன் கேட்டுவிட்டான். கேட்ட பொழுது கோபம் வருகிறது. எதிர் சாபம் கொடுப்பதற்காக விளைந்த பொழுது அருகில் இருந்த புரோகிதன், வேண்டாம், அவன் அரசன், நீ அந்தணன், அதனால் நீ சாபம் கொடுக்காதே. இருந்தாலும் இப்படி ஒரு காகமாக இருந்தாலும் கூட இந்த காக நிலையிலிருந்து உனக்கு மீண்டு வருவதற்கு ஒரு வழி சொல்கிறேன். உயர்ந்ததான ஒரு தலம் இருக்கிறது, அந்த தலத்திற்கு செல், அங்கே உள்ள தீர்த்தத்தில் ஆடு, அப்பொழுது உன்னுடைய சாபம் நீங்கும் என்று இந்த புரோகிதன் சொல்ல, இந்த காக ரூபம் எடுத்த அந்தணன் ஒவ்வொரு தலமாக வந்து இங்கே வருகிறான். இந்த இடைமருதுக்கு வருகிறான். வந்து இந்த தீர்த்தத்தில் ஆடிய பொழுது உடல் பொன்னிறமாக மாறியது. கந்தர்வ கோலமும் கிடைத்தது. இறைவனிடம் சேரக்கூடிய மிக உயர்ந்த சாயுஜ்ய பதவியும் கிடைத்தது. இப்பொழுது முனிவரே, மகரிஷியே, உம்மை காணும் பேரும் பெற்றேன். இந்த தீர்த்தத்தில் ஆடியதால் இந்த பேர் எனக்கு கிடைத்தது என்று அவரையும் வணங்கி சென்றார். ரோமச மகரிஷி, ஆகா, எப்பேற்பட்ட தீர்த்தம் என்று மகிழ்ந்தார். ஆனால் பார்த்தா மக்களே காணும், யாருமே இல்லை.
மரங்கள் இருக்கு, நல்ல சோலைகள் இருக்கு, நல்ல தோட்டங்கள் இருக்கு, ஆனா மக்கள் இல்லை. இப்பவும் அப்படித்தானே இருக்கு. நிறைய கோயில்ல பார்த்தீங்கன்னா ஆள்களே இருக்கா. பெரிய பெரிய கோயிலை கட்டி போட்டிருக்காங்க, ஆனா ஆள்கள் தான் கொஞ்சம் குறையா இருக்கு. ஆனா எங்க ஊர்ல எல்லாம் கோயிலெல்லாம் நிறைய கூட்டம் தான், ஏகப்பட்ட கூட்டம். நாங்களாம் நினைப்போம் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமை தான் அவ்வளவு கூட்டம் இருக்கு. அங்க பெரிய பெரிய தட்சிணாமூர்த்தியா இருக்கா, ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. வியாழக்கிழமையிலே ஆள் இருக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் அர்ச்சனை பண்றதுக்கு ஆள் வரமாட்டாங்க போல நாங்க நினைச்சுக்கிட்டோம். வேற என்ன. ஆனா இறைவனுடைய திருவருள் எப்படியோ நமக்கு தெரியாது. ஆனா நம்முடைய கோயில்கள்லாம் இப்ப அதிக அளவாகவே கூட்டங்கள், மக்கள் தேடி தேடி வரக்கூடியவர்களாக இருக்கிறார். இங்க பார்த்தீங்கன்னா ஒருவருமே இல்லையே, காரணம் என்ன? அங்குள்ள நந்தியம்பெருமானிடம் கேட்கிறார் ரோமச மகரிஷி. இப்போ இவ்வளோ அருமையாக இருக்கிறதே, சுவாமி அம்பாள் அழகாக காட்சி தருகிறார்களே, இந்த தீர்த்தமோ இவ்வளவு புகழ் பெற்றதாக இருக்கிறதே, இங்கு ஒருவரையுமே காணவில்லையே என்ற பொழுது அகத்திய மகரிஷி இங்கு இருந்து சீடர்களோடு வழிபட்டு கொண்டிருந்தார். இப்பொழுது சில காலத்துக்கு முன்பாக திருவெண்காடு அடைந்து அங்கே சென்று அங்கே தவமிருந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே புத்தமும் சமணமும் அதிகமாக வந்து இந்த கோயில் வழிபாட்டை சற்றே மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்ல, ரோமச மகரிஷி இங்கிருந்து தவம் பண்ணி இந்த காடுகளை எல்லாம் சுத்தப்படுத்தி இந்த கோவில் மீண்டு வரும் வண்ணமாக இறைவனை நோக்கி வேண்ட வீரசோழன் என்ற மன்னன் இங்கே புதுப்பித்தான். அதுபோக அடுத்து வந்த வரகுண பாண்டியன் அதுக்கு பிறகு அதிகமாக இந்த கோவிலை அதிகமாக நல்ல ஒரு முறையிலே கட்டி வைத்திருக்கான். பிரம்மாண்டமாக இன்றைக்கு கட்டி வைத்திருக்கிறான். வரகுண பாண்டிய காலத்தில் தான் நிறைய செய்யக்கூடியதெல்லாம் இங்கே நடந்தது. இன்றைக்கும் உயர்ந்த தலமாக, கையிலைக்கு நிகரான தலமாக அமைந்ததென்றால் இந்த இடைமருது, திருவிடைமருதூர் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தலமாக இங்கே இறைவன் ஆறாகவே அவருடைய கண்களில் வந்த ஆனந்த நீரே தீர்த்தமாக காவிரி ஆற்றோடு கலக்கும் பேறு பெற்றதாக அமைந்துள்ளது. இங்கே தான் பட்டினத்தார் வாழ்ந்த இடம். திருவிடைமருதூரில் தான் வாழ்ந்தார். கிழக்கு பக்கம் உட்கார்ந்திருந்தார். பத்திரகிரியார் மேற்கு பக்கம் உட்கார்ந்தார். சுவாமியே வந்தார். எப்படி வந்தார்? பிச்சை எடுக்கிறவர். எப்பவும் பிச்சை குளத்தில் தான் வருவார். அப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி வந்தார். பட்டினத்தார்கிட்ட கேட்டார், அங்கே ஒரு சம்சாரி இருக்கான்ப்பா, அவன்கிட்ட போய் கேளுப்பா, என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னார். அப்படியே மேற்கு பக்கம் வந்தார். பத்திரகிரியார் உட்கார்ந்துருந்தார். எப்போ இங்கே சம்சாரி யாருப்பா? அங்கே ஒருத்தர் சொன்னாரு. யார் சொன்னா என்று கேட்கிறார் பத்திரகிரியார். அந்த கிழக்கு பக்கம் உட்கார்ந்துருக்காருல ஒருத்தர், அவர் தான் சொன்னார், இங்கே உட்கார்ந்துருக்க ஒரு சம்சாரி, நீ தான் உட்கார்ந்துருக்க, நீ தான் சம்சாரியா? என்னை சம்சாரி என்று என் குருநாதர் சொன்னாரா? அப்ப சம்சாரின்னா என்னது? வீடு குடும்பம் எல்லாம் இருக்கணும், இருந்தாலும் சம்சாரி. அப்ப என்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்த்தார். ஒரு ஓடு, திருவோடு இருக்கு. அதுல போய் பிச்சை எடுத்துட்டு வந்து குருநாதருக்கு கொடுத்துட்டு, பக்கத்துல ஒரு நாய் கிடக்கு, அந்த நாய்க்கு கொஞ்சம் கொடுத்துட்டு இவரும் சாப்பிடுவார். அதுதான் சம்சாரி. ஒரு கம்பு ஒன்று வச்சிருக்கார், ஒரு ஓடு ஒன்று வச்சிருக்கார், ஒரு நாய் ஒன்று. இதுதான் இது சம்சார கோலம். ஆகா, இதுவும் இல்லாமல் போக வேண்டும் என்று அப்படியே தூக்கி போட்டார். ஓட்டை தூக்கி போட்டார், நாய் மேலே விழுந்தது. கம்பையும் தூக்கி போட்டார், நாய் செத்தது, ஓடும் போச்சு, அது போச்சு. இறைவன் காட்சி தந்தார். பத்திரகிரியாருக்கு காட்சி தந்தார். பட்டினத்தார் உணரவில்லை. அத்தனையும் துறந்த பட்டினத்தார் உணரவில்லை. இவருக்கு தொண்டு செய்த பத்திரகிரியார் உணர்ந்து கொண்டார் வந்தது இறைவன் என்று. அருமையான ஒரு தலமாக வரகுண பாண்டிய மன்னன் அவன் ஒரு முறை போர் செய்து விட்டு வருகிறான். காட்டு வழியா வர்றான். அந்த குதிரையின் மீது வரும் பொழுது ஒரு அந்தணன், அந்த அந்தணன் ஒரு மரத்தின் கீழாக படுத்திருக்கிறான். இந்த குதிரையின் மீது வரும்போது அதனை கவனிக்காமல் இவன் குதிரையினுடைய கால்கள் பட்டு அந்தணன் இறந்து விடுகிறான். அதையும் அறியாமல் சென்று விட்டான் வரகுணன். அப்படி சென்ற பொழுது சில நாட்களிலே இவனை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது. பிராமணன் அல்லவா, அந்தணனை கொன்ற பாவம் பிரம்மகத்தியாக. இந்த பிரம்மகத்தினா என்னென்ன இப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, எனக்கு என்ன செய்யனே தெரியலப்பா, என்ன செய்துனே தெரியல. நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா இருப்பாங்க. ஆனால் எனக்கு என்னவோ செய்தே, என்ன செய்துனே சொல்ல தெரியலையே. இதுதான் பிரம்மகத்தி. நாம் முன் செய்த பாவங்கள் நம்மை அறியாமல் நம்மை பின்தொடரும். அதுதான் பிரம்மகத்தி. இது நீங்க வேண்டுமென்றால் இங்க இருக்க வைத்தியர்கள்லாம் கொடுக்கிற மருந்து சுகமாகாது. இறைவன் திருவடி மட்டும்தான் சுகப்படுத்தும். இதுக்குத்தான் நாம் இறைவனை தேடி தேடி செல்ல வேண்டும். இந்த தீர்த்தத்தில் ஆடி ஆடி
நம்முடைய பாவங்களை நீக்க வேண்டும் என்று இங்கே அமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு கேட்கா, எனக்கு என்ன செய்யணும் தெரியலையே, என்னால் ஒன்றுமே செயல்பட முடியாது, ஒன்று செயல் நடக்க முடியாது, ஆனால் நல்லா தான் இருப்பாங்க, பார்க்க நல்லா தானே இருக்காங்க, ஒன்றும் முடியலங்கானே என்று நாம் சொல்வோம். அதை போல இந்த பிரம்மகத்தி தோஷம் இவனை பற்றி கொண்டது. அப்பொழுதுதான் அங்கே உள்ள அந்த மகரிஷிகள் சொல்கிறார்கள், உன்னை பிரம்மகத்தி தோஷம் பற்றி கொண்டது, அதனால் நீ தீர்த்த யாத்திரைக்கு செல் என்று சொன்ன பொழுது ஒவ்வொரு தீர்த்த யாத்திரையாக வருகிறார். இங்கே வந்த பொழுது இந்த காருண்ய அமிர்த தீர்த்தத்திலே இறங்கி நீராடி வெளியே வந்த பொழுது வந்து இறைவனை வணங்குவதற்காக உள்ளே வருகிறான். பிரம்மகத்தி இவனை விட்டு நீங்கியது. இப்போ எப்பேற்பட்ட உயர்ந்த தலம் பாருங்கள், பிரம்மகத்தி நீங்கியது, வெளியே நின்று கொண்டது. வெளியே வருவான்ல அப்போ பிடிச்சிக்கிடுவோம் இவனை என்று அப்படியே நின்று கொண்டது. உள்ளே போகிறா, சுவாமியை வணங்குறா. சுவாமி சொல்கிறார், கிழக்கு பக்கம் போகாத, அந்த பிரம்மகத்தி உட்கார்ந்துருக்கு, மேற்காக செல் என்று. இறைவன் அவ்வளவு அன்பு கொண்டவன். இவன் இறைவன் மீது அன்பு கொண்டவன், இறைவன் இவன் மீது அன்பு கொண்டவன். அப்படிப்பட்ட வரகுணன். அப்படி வரகுண பாண்டிய மன்னன் இந்த கோவிலுக்காக ஏராளமாக செய்தான். சில காலம் இங்கேயே தங்கி, வரகுணா நீ இங்கேயே தங்கியிருந்து கோவிலுக்குரிய பணிகளை செய் என்று இறைவனை ஆணையிட இங்கேயே தங்கியிருந்தான் வரகுண பாண்டியன். எப்படிப்பட்ட பாண்டிய மன்னன் தெரியுமா? அவன் ஒரு குளத்துக்கு வர்றான், நடந்து வந்துட்டு இருக்கான். குளத்துல எல்லாம் தவளை கத்துது. தவளை என்ன கத்தும்? அரகரன்னு கத்தும். ஹரஹரா ஹரஹரா என்று கத்துவதால் இது அடியவர்கள், சிவன் அடியவர்கள் என்று பொன்னையும் மணியையும் வாரி தூவி இறைத்தானாம், அடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. அப்புறம் பார்த்தா வெளியே வந்தா ஒரு வேப்ப மரம், இது மாதிரி ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்தில் நல்ல பழங்களாக காய்ச்சி தொங்குது. வேப்ப மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பழத்துல இருந்து தோல் இப்படி பாதி கலண்டு நிற்கும் பாருங்க. சில நேரங்களில் கீழே விழுந்திருக்காது, இந்த கொட்டை மேலே இருக்கும். இதை பார்த்தா ஆகா, ஒவ்வொன்றும் சிவலிங்கங்களாக தோன்றுகிறதே, இந்த சிவலிங்கமெல்லாம் வெயிலில் காய்வதா என்று அப்படியே பட்டு வஸ்திரத்தை மேலே போர்த்தி விட்டானாம் அந்த வேப்ப மரத்து. அப்போ எவ்வளவு தூரம் சிவபக்தி பாருங்கள் அவனுக்கு. நரி ஊளையிடுகிறது, இது சொக்கநாதரை வேண்டி அங்கே கூவுகிறது என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் பட்டு வஸ்திரங்களும் நகைகளும் போட்டு விட்டாராம். அப்படிப்பட்ட சிவபக்தியில் சிறந்தவன் வரகுண பாண்டியன். திருமணமாகிறது, மனைவியை பார்க்கிறான், அழகே உருவானவளாக இருக்கிறார். இப்படி அழகான ஒன்று நான் அனுபவிக்க கூடாது, இறைவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கையை பற்றி கொண்டு வந்து இறைவனிடம் விட்டு விட்டானா. இறைவா, அழகே உருவான இந்த பெண்மணி உனக்கே உரியவள், எனக்கு உரியவள் அல்ல என்று சொல்லி அவரிடம் கொண்டு வந்து விட்டு விட்டானா. சாமி ஏற்றுக்கிட்டார். ஆனா அவளுடைய ஒரு கை, இவர் கையை பிடிச்சு இழுத்துட்டு வந்தான் இல்லையா, அந்த ஒரு கை வெளியே நீட்டிக்கிட்டு இருந்துச்சான். உடனே இவன் உடைவாளை எடுத்து விட்டான். ஆகா, இந்த கையை நான் பற்றியதால் தானே உன்னால் ஏற்று இது எச்சில் பட்டதாகி விட்டதே என்று தன்னைத்தான் மாய்த்து கொள்ள நினைத்தானாம். தன்னைத்தான் மாய்த்து கொள்ள, நான் கையை பற்றி கூட்டு வந்திருக்க கூடாதே என்று நினைத்தானாம். வரகுணா, அவசரப்பட்டு விடாதே, உலகறிய செய்ய வேண்டும், நாளை காலை என்னிடம் வா என்று இறைவன் அசரீரி வாக்கு கேட்க எல்லோரும் மறுநாள் காலையில் வந்த பொழுது வரகுணா இவளையும் ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அந்த கை உள்வாங்க எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தார். எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்த அற்புதமான திருவிளையாடல் நிகழ்ந்த இடம் இந்த இடைமருது. அருமையாக காவிரியாரும் காருண்யமித தீர்த்தமுமாக இருந்து இறைவன் அருள் பாலிக்கும் அற்புத தலமாக இருக்கும் அருமையான தலம். இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு இடமும் தீர்த்தத்தில் ஆடினால் நம்முடைய வினைகளெல்லாம் நீங்கக்கூடியதாக இருக்கும் என்று அருமையாக அமைத்து வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமா, இங்கே அம்பிகை நீர்த்திரளால் செய்தால், அதே போல அகத்திய மகரிஷி நீர்த்திரளால் செய்த இறைவன் இன்னைக்கும் இருக்குது. அங்கே அம்மாசமுத்திரம் பக்கத்தில் போனீங்கன்னா, அங்கே போனீங்கன்னா அதில் சிவகிரி தலம் இருக்குது. அந்த தலத்தில் அந்த மலையின் மேலே அந்த நீர் பார்த்தீங்கன்னா அப்படியே பளிச்சுன்னு, கொஞ்சம் கூட அழுக்கு இல்லாமல் அப்பழுக்கு இல்லாமல் அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்குள்ளே சிவலிங்கம் அருமையாக இருக்குது. ஒரு காலத்தில் அகத்திய மகரிஷியால் நீர்த்திரளால் செய்யப்பட்ட இறைவன் இன்றைக்கு அப்படியே சிவலிங்கமாக காட்சி தருகிறது என்று மிக அருமையாக அகத்திய மகரிஷியால் செய்யப்பட்ட நீர்த்திரளும் இருக்கிறது. இந்த தீர்த்தனாக
ஆறாக வந்து நமக்கு அருள் பாலிக்கும் இறைவன் எம்பெருமான் ஒவ்வொரு தளத்திலையும் ஒவ்வொரு ஆறு. தாமிரபரணி கரையில் இருக்குது, காவிரி கரையில் இருக்குது. காவிரி ஆறு காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்தா, தவம் இருக்க வந்தா. காஞ்சிபுரத்தில் கம்பை நதி, காவிரி ஆறின் ஒரு பகுதி தான் அது. கம்பை நதி அப்படி பெருக்கெடுத்து பிரவாகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர் ஒற்றை காலிலிருந்து பஞ்ச அக்கினியை முட்டி தவம் புரிகிறார் அம்பிகை. இந்த இறைவனை நோக்கி தவம் புரிகிறார். அதுபோக இந்த ஒற்றை மாமரம், அந்த ஏகாம்பரேஸ்வரர் தானே சுவாமி, அந்த ஒற்றை மாமரத்தின் கீழாக அந்த மணலினால் சிவலிங்கம் பிடித்து இறைவனை நோக்கி வழிபாடு செய்கிறார். இவளுடைய வழிபாடு தவம் எப்படிப்பட்டது என்பதை அறிவதற்காக இறைவன் பிரபாகமாக வருகிறாராம். எப்படி வருகிறார்? அனைத்து நதிகளையும் அழைத்து வருகிறாராம். கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி, நர்மதை அத்தனை நதிகளையும் வரவழைத்து இந்த காவிரியிலே வெள்ளத்தை பெருக்கெடுக்க வைக்கிறாராம். நதியாக ஓடி வந்து இங்கே மணலால் அம்பிகை அமைத்த அந்த சிவலிங்கத்தை தழுவும் பொழுது அம்பிகை, ஆகா, இறைவன் இங்கே எப்படிப்பட்டவராக இருக்கிறார், இறைவன் இங்கே இருக்கிறார், மணலாக இருக்கிறார், வெள்ளம் பெருக்கெடுக்கிறதே என்று ஓடி போய் அணைத்து கொண்டாளாம். அம்பிகையின் முளைத்தழும்பும் வளைத்தழும்பும் அங்கே இறைவனுடைய லிங்கத்திலே பானத்திலே காணப்படக்கூடிய அற்புதமான காட்சி இங்கே இருக்கிறது. இறைவன் பிரபாகமாக நதி ரூபமாக ஆறாக வந்து பெருக்கெடுத்த அற்புத தலமாக காஞ்சிபுரம் இங்கே அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட காஞ்சிபுரத்திலே இறைவன் கம்பா நதி இறைவனாக வெள்ளம் காட்டி வெருட்டிட வஞ்சி வெறுவி ஓடி வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை கம்பனம்மானை காண கண்ணடியேன் பெற்றவாரே என்ற சுந்தரமூர்த்தி நாயனார் மிக அழகாக பாடுகிறார் என்றால் அற்புதமாக அங்கே ஆறாக வந்த இறைவன். இப்படி ஒவ்வொரு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் ஆடுதல், மார்கழி மாதம் வரப்போகுது, ஒரு 4 நாளில் மார்கழி மாதம் பிறக்க போகிறது. இந்த மார்கழி என்பதே நீராடல் தான். அந்த நீரின் ரூபமாக வரும் இறைவன், அது குளமாகட்டும், சுனையாகட்டும், ஆறாகட்டும், கடலாகட்டும். ஒரு காலத்தில் கோவில்கள்லாம் பெருசாக கிடையாது, எந்த கோவிலுமே கிடையாது. ஒரு நதி அல்லது ஒரு குளம் அப்படி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு மரம். மரம்னா என்ன பார்த்தீங்களா? மூர்த்தி, தலம், தீர்த்தம். இதைத்தான் சொன்னாங்க. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இவை மூன்றையும் முறையாக தொடங்கினார்க்கு வார்த்தையும் சொல்ல சத்குரு வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவ சுவாமிகள் சொன்னார் என்றால் இதைத்தான் சொன்னார்கள். அப்படி ஒரு மரத்தின் கீழாக இருக்கும் பொழுது இறைவனை வந்து வழிபட இளம்பெண்கள் வருவார்கள். அதிகாலை நேரத்தில் 4 மணிக்கு நல்ல குளிர் நேரத்தில் அங்கே உள்ள தீர்த்தத்திலே ஆடி, அங்கே பக்கத்திலேயே ஒரு நெருப்பை மூட்டி அதை சுற்றி வந்து அந்த மரத்தின் கீழாக இருக்கக்கூடிய இறைவனையும் வணங்கி வழிபாடு செய்தார்கள். இதைத்தான் மணிவாசக பெருமான் திருவண்ணாமலையில் பார்த்தார். திருவண்ணாமலைக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க இல்லையா, திருவண்ணாமலையில் பார்த்தார். பார்த்தப்பதான் பாடினார் திருவம்பாவை. திருவம்பாவையில் 13வது பாட்டு பார்த்தேன்னா ரொம்ப அழகா சொல்றார். அந்த தீர்த்தம் தான் இறைவனாவே இருக்கிறது. பைங்குவளை கர்மலரால் செங்கமல்ல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியோ எம் கோணும் போன்றி எங்கள் பிராட்டியும் எம் கோணும் அம்மையப்பனாக காட்சி தரும். இந்த குளம் அம்மையப்பனாகவே காட்சி தரும். எங்கள் பிராட்டியும் எம் கோணும் போன்று இசைந்த பொங்கு மடு பொங்கி பொங்கி பிரவா அருள் நீர். இந்த தீர்த்தமே என்னன்னா அருள் நீர் தான். அருள் நீரில் நீராடுதல். பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து, ஒரு தடவை இல்லை, மீண்டும் மீண்டும் அருள் நீரில் நீராட வேண்டும். புக பாய்ந்து பாய்ந்து அப்படி நீராடுதல் தான் இறைவனுடைய முழுமையான அருளை பெறுதல் என்பதை மணிவாசக பெருமான் அதான் தீர்த்தன் என்று சொன்னார். தில்லை சிற்றம்பலத்து தீயாடி, இவன் தீயாடியாக இருந்தாலும் தீர்த்தனாகவும் இருக்கிறான். தலையிலேயே வச்சிருக்கார் இல்லையா கங்கையை. எதற்காக? நம்முடைய அழுக்கை களைவதற்காக, நம்முடைய மலங்களை நீக்குவதற்காக. அப்படிப்பட்ட தீர்த்தனாக
ஆறாக வரும் இறைவன் எம்பெருமான். ஒவ்வொரு தலத்திலும் தீர்த்தமாக இருந்து நம்முடைய வினைகளெல்லாம் நீக்கும் இறைவன் ஆறாக வந்தான், ஆறு முகமாக வந்தான், ஆறு வழியாக வந்தான், ஆறு அத்துவாக்களாக வந்தான், ஆறு ஆதாரங்களாக வந்தான். அருக்காலியை போல இந்த ஆன்மாக்கள் அடையும் இன்பத்தை தருபவனாக வந்தான். ஆறு சுவையாக வந்தான். ஆறு சுவை என்னங்க, நம்ம தானே சுவைக்கிறோம், சாமியா வர்றாரு. ஆறு சுவை என்ன ஒரு கேள்வி நம்மகிட்டலாம் வரலாம். ஆறு சுவையாக இறைவன் வந்தார்னா, இப்போ எங்கள் தேவார குரூப்பில் ஒருத்தவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முந்தி சோமலாம் போச்சு. என்ன வியாதினே கண்டுபிடிக்க முடியல, சாப்பிடவே முடியல அப்படின்னாங்க. ரொம்ப இழைச்சிக்கிட்டே போயிட்டாங்க. அப்புறம் எங்கள் ஊர்லலாம் வைத்தியம் பார்க்க முடியல. அப்புறம் மதுரையில் போய் மீனாட்சி மிஷனில் போய் அட்மிட் ஆனாங்க. ஒரு மாதமாக 1.5 மாதம் இருந்தாங்க. இருந்துட்டு சரியாகி வந்துட்டாங்க. இப்போ வந்துட்டாங்க. என்னன்னு கேட்டால், என்ன செஞ்சிச்சுக்கா, நல்லாயிட்டீங்களா? இப்போ நல்லா இருக்கம்மா. என்ன செஞ்சிச்சு? மூளையில் கிருமியாம், பிரெயினில் கிருமி இருந்துச்சு. அந்த கிருமிக்குள்ள மருந்தெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ நல்லா இருக்கேன். ஆனால் இப்போ என்ன தெரியுமா, நாக்கில் எந்த ஒரு பொருள் வந்தாலும் இது என்ன ருசின்னு தெரியாதான். அது கசப்பா புளிப்பா எதுவுமே தெரியாதான். அந்த மூளை தானே ஒவ்வொன்றா நமக்கு செயல்படுது. அதில் உள்ளது பாதிக்கப்பட்டு விட்டது. இப்போ அவங்க நமக்கு நாக்கு இருக்குது, சுவை இருக்குது, நம்ம சுவைக்கிறோம், நமக்கு தெரியுது. இப்போ அவங்களுக்கும் நாக்கு இருக்குது, அந்த பதார்த்தத்தோடைய ஒரு பழம்னா ஒரு இனிப்பு சுவைப்பு எல்லாமே இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அவங்களால உணர முடியலையே. அப்போ இதுக்கு மேலே ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த சுவையை நமக்கு தெரிவிப்பவன் யார்? இறைவன். சுவை இருக்கிறது, அந்த பொருளில் இருக்கிறது. பொருள் நமக்கு கையில் கிடைச்சிட்டு, இதுக்கு தான் அப்பர் வருமான் சொன்னார், கனிதந்தால் கனி உண்ண வல்லீரோ. எப்பா ஒரு பழத்தை பல்லில்லாத கிழவன் கூட சாப்பிடுவாரே, அப்புறம் என்னப்பா கனிதந்தால் கனி உண்ண வல்லீரோன்றீங்க அப்படின்னா, அது நல்லா கனிஞ்ச பழம்தான். டேபிளில் நல்ல மாம்பழம் இருக்குது, சேலத்து மாம்பழம் நல்ல பழுத்த பழம்தான். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு கூட 2 பீஸ் சாப்பிட்டா சுகர் ஏறிடுமே. பார்த்து 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 போயிடலாம். கனிதந்தால் கனி உண்ண வல்லீரோ, கனியை தந்துவிட்டான் சாப்பிட முடியவில்லையே. அப்ப சாப்பிடுவதற்கு உரிய நிலையை தருபவன் யார்? இறைவன். 6 சுவைகளையும் நம்மை உணர வைப்பவன் இறைவன். ஆறாக வருபவன் இறைவன். அருக்காலியை போல நாம் இருந்தாலும் அவனுடைய தேனை அப்படியே திளைத்து திளைத்து அங்கே உருகி ஓட, எலும்பு உருக என்பு உருக ஓடக்கூடிய தேனை, இன்பத் தேனை, ஆனந்த தேனை பருக வைப்பவன் இறைவன். அவனாக ஆறாக அருக்காலியாக வருபவன், அரு சுவையாக வருபவன். பயப்படாத, கவலைப்படாத, இதெல்லாம் கேட்டு பயந்துராத, நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று சொல்பவன் இறைவன். நாம் அசந்த போதெல்லாம் ஆறுதலாக வருபவன் அந்த இறைவன். அப்படி மட்டுமா, எத்தனை வினைகள், எத்தனை துன்பங்கள், தெரிந்து செய்தது தெரியாமல் செய்வது அத்தனையும் நீக்குபவன். ஆறாக நதியாக தீர்த்தமாக இன்றைக்கும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கும் இறைவன். இப்படியெல்லாம் ஆறாக வந்த இறைவனை ஒவ்வொரு நொடியும் நினைந்து நினைந்து உருகி வழிபட வேண்டும் என்று தானே நம்முடைய அருளாளர்கள் இந்த தனுர் மாதத்தையும் வைத்தார்கள். அதற்கான் இந்த ஞான வேள்வியை அருமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை உணர்ந்தால் உயர்ந்த அந்த இன்பத்தை அடையலாம், பேரானந்தத்தை அடையலாம், இகத்திற்குரிய சௌக்கியங்களையும் அடையலாம், பரத்திற்குரிய சௌக்கியங்களையும் நாம் அடையலாம், இந்த உடல் கொண்டு அடையலாம் என்று நமக்கு வைத்தார்கள். இந்த உடல் மூலமாக நாம் எல்லா இன்பங்களையும் அடைவோம் என்று கூறிக்கொண்டு, அருமையான வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கும் இதுகாரும் கேட்டு மகிழ்ந்த அடியவர் பொற்பாதங்கள் பணிந்து வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நேரம் சரியா இருக்கா ஐயா? 8:45. சரி.
தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அழகில் தமிழலுய சமர்த்தனே போற்றி, அருணநகர் கோபுர விருப்பனே போற்றி, அடல் மயில் நடாமிய பிரியத்தனே போற்றி, அவதான ஆறுமுக சுவாமி எல்லாம் அத்தனே போற்றி, அகிலத்தனும் ஓடி வரும் நித்தனே போற்றி, அருணகிரிநாத என்னும் அப்பனே போற்றி, அருணகிரிநாத என்னும் அப்பனே போற்றி, ஆசுரேசன் ஆசுரேசன் பிரமணிய வேல் வேடு கரத்தனே போற்றி, கரந்தல கபாலி குரு புத்தனே போற்றி, பெரிய குர மாதனை புயத்தனே போற்றி, பெருவாழ்வான் பிரம்மனறிய வீரர தட்சிணாமூர்த்தி, பரசமய கோளரிதவத்தினால் வாய்த்த பெரிய மனமேவிய சுகத்தனே யோக்கியர், பெரிய மனமேவிய சுகத்தனே யோக்கியர் பெருமாளே பெருமாளே பெருமாளே, தலையறிவிலேனை நெறி நிற்க நீ தீட்சை தர வேணும், தீட்சை தர வேணும், தீட்சை தர வேணும். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகர் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பெண்ணொரு ஆனாய் போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம். ஆன்மீக பெருமக்களே, நாளைய தினம் சென்னையில் இருந்து வருகை புரிந்திருக்கும் செல்வி வி நித்யா, செல்வி வி நிரஞ்சனா அவர்களுடைய ஆடலும் பாடலும் நிறைந்த திருப்புகழ் சரித்திரத்தை காண அனைவரும் கலந்து கொண்டு மிக அற்புதமான இறைவன் அருள் பெற்று செல்லுமாறு எங்கள் சபையின் சார்பாக பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.